நாம் மெய்யாக மெய்யாகவே சதுர்யுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபீக மகான்மிராகிய குவான் சாலை ஆண்டவர்களே முத்திப்பாலிப்பு. அற்புத பொன்னம்பலத்தே ஆடுகின்ற அரசே, ஆரமுதே அடியேன் தன் அன்பே என் அறிவே, கற்புதவு பெருங்கருணை கடலே என் கண்ணே, கண்ணுதலே ஆனந்த கலிப்பே மெய் கதியே, பிறை அணிந்த முடிமலையே பெருங்கருணை கடலே, பெரியவரெல்லாம் வணங்கும் பெரிய பரம்பொருளே, குறை அணிந்து திரிகின்றேன் குறைகள் எல்லாம் தவிர்த்தே, குற்றமெல்லாம் குணமாக கொள்வது நின் குணமே, சித்தம் அநேகம் புரிந்து திரிந்தழுந்து சிறியேன், செய்வதொன்று அறியாது திகைக்கின்றேன் அந்தோ, உத்தமனே உன்னை எல்லாம் துணை மற்றறியேன், உன்னானை உண்மையது கண்டால், வருத்தமெல்லாம் தவிர்த்தெனக்கு வாழ்வளித்த வாழ்வே, வருத்தமெல்லாம் தவிர்த்தெனக்கு வாழ்வளித்த வாழ்வே, அருட்கடலே குருவே என் ஆண்டவனே அரசே என்று மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாதவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களை தோத்தரித்து வணங்கி மற்றும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் உங்க கூட பங்கிக்க போற தலைப்பு என்னன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தலைப்பு தான், பரிச்சயமான ஒரு விஷயம்தான். இது தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதை பத்தி நம்ம அடிக்கடிக்கு பேசணும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்தேன். இப்போ சாப்பாடு இடைவேளை அப்போ டாக்டர் கமலி அவங்க என்கிட்ட பேசின்றச்ச சொன்னாங்க, ஆன்டி அடுத்த மாசம் 40வது சபை, உங்களுக்கு ஒரு சேலஞ்சு சொன்னாங்க. என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொன்னா, நீங்க நோட்ஸ் வச்சு பேசுறீங்கல்ல, அடுத்த டைம் நீங்க அப்படி பேசுறச்ச நோட்ஸ் இல்லாம நீங்க பேசணும். காலேஜ்ல ஃபங்க்ஷன்ல பேசுற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம தெய்வத்தை பத்தி தான் பேசணும், ஆனா நோட்ஸ் இல்லாம நீங்க பேசணும், அது முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஏமா இன்னைக்கு தலைப்பே கூட நான் அப்படி பேசுவேணுமா அப்படின்னு சொன்னேன் நானு. இல்ல நான் உங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுக்குறேன், நீங்க அடுத்த தடவை அப்படி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், பேசுறது நம்ம பேசிக்கலாமா, நம்ம நிறைய விஷயங்கள் தெய்வ வாக்கியங்கள் படிச்சிருப்போம், நூல் படிச்சிருப்போம், ஆனா அது நம்ம வார்த்தைகளை சொன்னா அது எப்படி இருக்கும், அது தெய்வ அவங்க திருச்சொல்ல நம்ம அப்படியே சொல்றதுங்கிறது அது ஒரு நல்லா இருக்கும். அது தவறா மத்தவங்க கிட்ட சேர்ந்துடக்கூடாதேங்கிறதுக்காக தான் நான் வாக்கியங்கள்லாம் நோட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்னைக்கு கூட காலையில ஒரு வாக்கியம் படிச்சாங்க. அப்போ அந்த வாக்கியம் எங்க சாலை லோகநாதன் அவங்க சொன்னாங்க, தெய்வம் என்னமா வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பாருமா, கூர்மதி அப்படின்னு சொல்றாங்க, கூர்மதி கொண்டு கவனிக்கிறவர்களுக்கு தான் அது தெரியும் சொல்லுவாங்க. அந்த கூர்மதின்ற வார்த்தை எவ்வளவு ஒரு கனமான வார்த்தை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க வியந்து சொன்னாங்க. அது மாதிரி அந்த நேரத்துல போய் நம்ம அந்த வார்த்தைக்கு பதிலா வேற ஒரு வார்த்தையை வச்சு அது சரியா பொருந்தாதுங்கிறதுக்கு தான், அதுதான் முக்கிய காரணம். நோட்ஸ் வச்சு பேசுறதுங்கிறது, அது இல்லாம பேசுறது ரொம்ப நல்லது. அதுக்கு நிறைய பழக்கம் வேணும், நிறைய மனப்பாடம் பண்ற சக்தி வேணும், அது பண்ணணும், அது அவசியம். ஆனா இப்பதான் நம்ம பழகிட்டு இருக்கிறதுனால நோட்ஸ் வச்சு பேசுறது. ஆனாலும் அவங்க அப்படி ஒரு சேலஞ்ச கொடுத்துருக்காங்க. 40வது சபையில நானும் முயற்சிக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா என்ன எனக்கு சொல்லணும்னா, எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அதாவது என்னன்னா, ஒரு வாக்கியத்துல நான் படிச்சதுதான், ஆண்டவர்களுடைய பேச்சுக்கு பாலை ஊமானம் அப்படின்னு சொல்றாங்க. பாலை ஊமானமா சொல்றப்படி, அதாவது தெய்வத்தோட வார்த்தைய நாம் எடுத்து பேசும்போது தொடர்ச்சியாக பேசி வருவதில் ஒன்றை மட்டும் தனியாக எடுத்து துண்டாக பேசுகிறது, நீட்டி பேச வேண்டியதை சுருக்கி பேசுகிறது, சுருக்கி பேச வேண்டியதை நீட்டி பேசுகிறது, கேட்கிறவன் மனதில் பதியும் படி பேச வேண்டுமே என்று நினைத்து பேசுவதில்லை. அப்படியே நீட்டி பேச வேண்டியதை நீட்டி பேசினாலும், சுருக்கி பேச வேண்டியதை சுருக்கி பேசினாலும்
ஆண்டவர்களின் வாக்கியம் பாலை போல சுவையாக இருக்கிறதென்றால், தெய்வம் ஒரு விஷயத்த நம்ம எடுத்து நம்ம ஒளிநாடாவெல்லாம் கேட்டிருக்கோம். நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா தெய்வத்தோட அந்த திருக்குறளை நம்ம கேட்க முடியுது. அது கேட்கிறச்ச அவங்க சொல்றது நம்மளுக்கெல்லாம் சுவைக்கும், இனிக்கும். அதே வாக்கியத்தை எடுத்து நம்ம சொந்த வார்த்தையில பேசச்சு எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஓமானம் சொல்றாங்க. அதாவது நீட்டி பேச வேண்டிய இடத்துல நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி சுருக்கி பேசுறது, சுருக்கி பேசுறது, நீட்டி பேசுறது. அப்படியே இல்லாம தெய்வத்து வாக்கியே பேசினாலும் சுருக்கி பேசாம நீட்டி பேசினா அது எப்படி இருக்கும்னா, ஆண்டவர்களின் வாக்கியம் பாலை போல சுவையாக இருக்கிறதென்றால், தெய்வத்தோட திருவாக்கு பால் எப்படி சுவையா இருக்கும். அத நம்ம எடுத்து பேசாச்சு அது எப்படி இருக்கும்னா, நாம் பேசுகிற பேச்சு அந்த பாலில் இருந்து வெண்ணெய், நெய், தயிர் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு மீதம் உள்ளதில் நிறைய தண்ணீர் விட்டு, ஒரு பால்ல இருக்கிற வெண்ணெய், தயிர், நெய் எல்லாத்தையும் எடுத்துட்டா அப்ப அங்க என்னதான் இருக்கும் அங்க? வெறும் தண்ணி மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுலயும் இன்னும் நிறைய தண்ணி கலந்து தண்ணீர் விட்டு அதை குடித்தால் எவ்வளவு சுவையுற்றதாக இருக்குமோ அதை போல் சுவையற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊமைக்காக உதாரணமா சொல்றாங்க. இப்ப தெய்வ வாக்கியத்தை எடுத்து நம்ம அப்படியே படிக்கிறச்ச காலைல ஷாலை காவ்யா அவங்க, ஷாலை உஷாராணி, அப்புறம் நம்ம டாக்டர் ஷாலை கமலி கூட அழகான வசனம் இது இந்த பதிமறைவை பத்தி, திருமைஞான குரல் 80வது வாக்கியம் பதிமறைவை பத்தி ரொம்ப அழகா நம்மளுக்கு எல்லாம் படிச்சாங்க. அப்போ அது கேட்கிறச்சு நம்மளுக்கு எவ்வளவு இனிச்சது அப்படியே தெய்வத்தோட அந்த வாக்கியம், அந்த வார்த்தைகளை. இப்ப அதையே எடுத்து நம்ம பேசுறச்ச பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த பால்ல இருக்க அந்த வெண்ணெய், தயிர், மோர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தண்ணியில இன்னும் கொஞ்சம் தண்ணி கழிச்சு எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்குமாமா. ஏன்னா ஏன்னா அவங்களோட வாக்குங்கிறது கனம் கொண்டது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை நான் சொந்த வாக்குல சொல்றேன்றத தவிர்த்துறது நல்லது. நம்ம சொல்லணும், மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தெய்வ வாக்கா சொல்றது ரொம்ப நல்லது. அதுக்கு அவங்க என்ன இன்டைரக்டா சொல்ல வராங்கன்னா, நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்க. நியூஸ் ரீடர் மாதிரி அப்படியே வாக்கியத்தை படிக்காதீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல தகவலா நான் அவங்க கிட்ட இருந்து எடுத்து நான் முயற்சிக்கிறேன். அதுக்காக தான் எங்க பொண்ணுக்கு நான் அப்படி சொல்லி கொடுத்து பழகுறேன். ஏன்னா அந்த இளம் வயசுன்றது கற்பூரம் மாதிரி சட்டுன்னு புடிச்சுக்கும் அந்த வயசு. நமக்கு இந்த வயசுல நோட்ஸ் எடுத்து பேசுறதுதான் பழகி இருக்கு. பட் கூடியமான வரைக்கும் அதை நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கறத இந்த சபை மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு, பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய சொல்றாங்க. சபை அப்படின்னு சொன்னா இங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் நான் கூட சொன்னேன், இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 50 பேர் சபையில இருக்காங்கன்னா 49 பேர் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அது ஒருத்தருக்கு தெரியாம அந்த விஷயம் புதுசா இருந்தது. அதுதான் பேச்சின் வெற்றி. இப்போ நான் போன சபையில கூட நான் சொல்லியிருந்தேன். போன சபையில நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொன்னா, மீளவும் மாளவும் முடியாத அழியா அவஸ்தை. அதாவது நரக வேதனை பத்தி பேசியிருந்தோம். அதுல கூட நான் அதான் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு ஓடுற குதிரை மேல பந்தயம் கட்டுறதுல பெரிய பிரோஜனம் இல்ல. ஆல்ரெடி இந்த மெய்யிக்கு வந்துட்டாங்க. அந்த மெய்யில பழகி இருக்கிறவங்களுக்கு அந்த தலையை திருப்பணுன்ற அவசியம் நம்மளுக்கு இல்ல. இந்த மெய்யிலேயே இல்லாத ஒருத்தரையாச்சும் அந்த தலை நம்மளுக்கு இந்த மெய்க்கு வந்ததுன்னு சொன்னா, அதுதான் நம்மளோட வெற்றி. அதுதான் சபையின் வெற்றி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பேசுறோம். பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுறது பேச்சு அல்ல. நமக்கு இவ்ளோ நான் எனக்கு தெரியும்ன்றது பேச்சு இல்ல. ஆடியன்ஸ் ஸ்பீச்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசணும். இப்ப நான் யூஜிக்கும் கிளாஸ் எடுப்பேன், பிஜிக்கும் கிளாஸ் எடுப்பேன். பிஜிக்கு எடுக்க வேண்டிய கிளாஸ் அப்ப யூஜிக்கு எடுக்கக்கூடாது. இல்லையா? யூஜிக்கு எடுக்க வேண்டியது பிஜிக்கு. நம்ம தெய்வம் அழகா சொல்லுவாங்க. மேல் குலத்தில் நடக்க வேண்டியது தாழ் குலத்தவளிடத்திலும், தாழ் குல பெண்ணிடம் நடக்க வேண்டியது மேல் குல பெண்ணிடத்திலும் நடக்கக்கூடாது. யார் யாருக்கு எப்படியோ அது மாதிரிதான் தக்கப்படிதான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்க பேசுறோங்கிறது முக்கியம். அதுக்கேத்த அதுதான் ஒரு குழந்தை ஒரு கைப்பிடி வேர்க்கடலைய சாப்பிடுது. ஒரு வேர்க்கடலை சாப்பிடுறது ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து அது வாயில போட்டா அது நெஞ்சு விக்கிடும். ஸோ அந்த அளவு அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் ஷாலை சஞ்சீனி அவங்க யூடியூப்ல செவி அமுதுல சொல்லியிருப்பாங்க. குதிரை வண்டிக்காரன் சொல்லி கூட ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு குதிரை வண்டிக்காரன் ஒருத்தரை கூப்பிட போயிருப்பாரு. அவரை போய் கூப்பிட்டு வர சொல்ல பேச்சாளர் அவரு. மழை கூட்டம் எல்லாம் போயிட்டு இருக்கும். இவர் போய் பேசிட்டு வந்துருவாரு. வர சொல்ல குதிரை வண்டிக்காரர்கிட்ட அந்த பேச்சாளர் கேட்பாரு, எப்படிப்பா இருந்தது என் பேச்சு அப்படின்னு சொல்லுவாரு. நான் தூரமா இருந்து கேட்டேன் சாமி, ரொம்ப நல்லா இருந்தது சாமி அப்படின்னு. அப்படியா? கூட்டமே இல்லப்பா, அதான் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு மழை வந்ததுனால. இருந்தாலும் நான் விடலப்பா, எல்லாத்தையும் பேசிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்வாரு. அப்ப இவன் சொல்வான், சாமி நான் குதிரை வளர்க்குறவன் தான், எனக்கு அதை பத்திலாம் ரொம்ப தெரியாது. ஆனா ஒண்ணு சாமி, நான் குதிரைக்கு புல் எடுத்துட்டு போறேன்னு சொன்னா, அந்த குதிரை லாயத்துல 10
10 குதிரைக்கு புல்லு எடுத்துட்டு போனேன்னா 4 குதிரை இருந்தா அந்த 4 குதிரைக்கு வேணுன்ற புல்லதான் போடுவேன் சாமி. 10 குதிரைக்கு வேணுன்ற புல்ல நான் போட்டு வர மாட்டேன் சாமி. அதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன். 10 குதிரைக்கு புல்ல போடலாம். அப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சாங்க. கூட்டமே இல்ல. மழைக்கு எல்லாம் போயிட்டாங்க. இருந்தாலும் நான் விடாம பேசினேன்னு அவர் சொன்னதுக்கு இவன் குடுத்த பதிலும் அது மாதிரி புரிஞ்சுச்சு. அப்போ அந்த பேச்சுன்றது எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ரொம்ப அழகா ஒரு ஓமானமுதமா நம்ம தெய்வமே வந்து தெய்வத்தோட அந்த திருவார்த்தைகள், அந்த பேச்சு எப்படி இருக்கும், அது நம்ம பேசுறச்ச அது எப்படி இருக்கும்ன்றது ரொம்ப அழகா நம்மளுக்கு இத சொல்லியிருந்தாங்க. அது படிக்கிறச்ச எனக்கு ரொம்ப வியப்பாவும், ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாவும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுட்டேன். இன்னைக்கு நான் உங்க கூட பங்கிக்க போற தலைப்பு என்னன்னா, நேத்து கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். ரிஷி சாலை சஞ்சுகிட்ட என்ன ஆன்டி பேச போறீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் பிரைட் டிராவல் அதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொன்னேன். பிரைட் டிராவல் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன ரிஷி அப்படின்னா அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னேன் என்ன சொன்னாங்க, வெளிச்சமான பயணம் அப்படின்னு சொன்னாங்க. வேற சொல்லுப்பா இதுக்கு அப்படின்னு சொன்ன. வெளிச்சமான பயணம் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்போ ஷாலை கமலி சொன்னாங்க பிரகாசமான ஆன்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆமாமா, பிரகாசமான பிரயாணம் ஆன்டினா நல்லா இருக்கே இது, பிரகாசமான பிரயாணம். சரி, இன்னைக்கு என்னோட தலைப்பு பிரகாசமான பிரயாணம். இத வேற எப்படிலாம் நம்ம சொல்லலாம், ஒரு பிரகாசமான பிரயாணம். போன மாதம் சபையில பேசினது என்னன்னு சொன்னா, மாளவும் மீளவும் முடியாத அழிய அவஸ்தை, அது இருட்டு பிரயாணம், அது நரக அவஸ்தை. அப்ப பிரகாசமான பிரயாணம்னா என்ன, அது சொர்க்கபதி வாழ்வு. அந்த சொர்க்கபதி வாழ்வுக்கு வேற பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஜீவ பிரயாணம். அந்த பிரயாணம் கூட எனக்கு சரியா சொல்ல வராது, அந்த ஜீவ பிரயாணம். அப்போ அந்த ஜீவ பிரயாணம் பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். தினம் தினம் நம்ம குரூப்ல எல்லாம் கூட பார்ப்போம். இன்றைக்கு வந்து நம்ம தெய்வ திருக்கருணையால் இவங்க ஜீவ பிரயாணம் ஆனார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பாக்குற ஒரு விஷயம் தான். அப்படி இப்படி நம்மளுக்கு நிறைய தெரியும். ஜீவ பிரயாணம் நமக்கு நிறைய விஷயம் தெரியும், என்ன ஏதுன்னு தெரியும். ஆனா கொஞ்சம் இன்டெப்த் ஜீவ பிரயாணம்னு என்ன அப்படின்றச்ச நான் யோசிக்கிறச்ச என்ன பேசலாம். அது என்ன, இது ரொம்ப சாதாரண தலைப்பா இருக்கணும். ஆனா இது என்ன சாதாரண விஷயமா இது? இந்த உலக மக்களுக்கு செத்தா என்ன கிடக்குது அப்படின்ற ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க அந்த ஜீவ பிரயாணம்ங்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம், பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல என்ன பேசலாம் அப்படின்றச்ச எனக்கு தோணுனது வந்து என்னன்னா, முதல்ல ஜீவ பிரயாணம்னா என்ன, இல்லது அதுக்கு இன்னொரு பேர் வந்து இப்ப நம்ம சொல்றோம் பிரகாச பிரயாணம், இல்ல அடக்கம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பேசலாம் அப்படின்னு. இன்னொன்னு வந்து என்ன தோணுச்சா, சரி அந்த ஜீவ பிரயாணம் எப்படி நிகழ்கிறது, எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஜீவ பிரயாணம்னா அடையாளம், இது கேட்டா டக்குன்னு சொல்லிடுவாங்க. 10 தூள அடையாளம் இருக்குது. நம்ம கிரகத்துல நம்ம தெய்வம் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் வந்த பாரவான்கள்ல இவ்வளவு தெளிவா நம்மளுக்கு புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல சொன்னது நம்ம தெய்வம் மட்டும்தான். அது நடைமுறை வார்த்தைகளை கொண்டு சொன்னது நம்ம தெய்வம் மட்டும்தான். அப்போ இந்த ஜீவ பிரயாணம்ங்கிறது யாருக்கு கிடைக்கும்? இந்த ஜீவ பிரயாணம் இப்ப நம்ம பாப்பா கூட ஷாலை சஞ்சீவினி சொன்ன கதைகள உலகத்துல 3 வகையான மக்கள் வாழ்றாங்க. அப்ப இந்த ஜீவ பிரயாணம்ன்றது யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது தானா நடக்கிறது இல்ல, அது யாரோ ஒருத்தர் யாருக்கோ கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஜீவ பிரயாணம் யாரால் அளக்கப்பெறும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம முன்னாடி நிக்குது. அப்போ அந்த ஜீவ பிரயாணமானவர்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு படுக்கை தயார் செய்து வைக்கிறோம். ஏன் அதை நம்ம படுக்கைன்னு சொல்றோம் அப்படி ஒரு கேள்வி கேக்குது. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா புதைச்சிட்டு வரணும், எரிச்சிட்டு வரணும்னு சொல்லுவாங்க, போய் புதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம படுக்கை விரிக்கணும். ஏன் நம்ம மெய்வழியில மட்டும் படுக்கை விரிப்பு அப்படின்னு ஏன் அதை சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. அப்புறம் அந்த ஜீவ பிரயாணமானவர்களை படுக்கையில் வைத்து மண்மறைவு செய்த பின் என்ன நிகழ்கிறது? எல்லாம் போறோம், மண்மறைவு படுக்கையை விரிச்சு மண்மறைவு வச்சிடும். இங்க மெய்வழியில மட்டும்தான் ஆண் பெண் எல்லாம் கலந்துப்போம் அந்த ஜீவ பிரயாண நிகழ்ச்சியில. பட் இந்த லௌகீக வாழ்க்கையில எல்லாம் என்ன சொல்ல, பெண்கள் போகக்கூடாது, சுடுகாடுக்கே போகக்கூடாது அங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மெய்வழி மக்கள் போயிட்டு வணக்கம் பண்ணிட்டு முழு வணக்கம் பண்ணிட்டு நம்ம வருவோம். அப்போ அந்த ஜீவ பிரயாணமானவர்களை படுக்கையில் வைத்து மண்மறைவு செய்த பின் என்ன நிகழ்கிறது அப்படி. அப்போ அங்க தேக முக்தின்னு ஒரு விஷயம் வருது. நம்ம வந்த பாரவான்கள் இது வரைக்கும் எல்லாருக்கும் கிடைச்சது ஜீவ முக்தி மட்டும்தான். நமக்கு மட்டும்தான் தெய்வம் வந்து இந்த ஜீவ முக்தியோட தேக முக்தியும் அளக்குறாங்க. அப்போ அந்த தேக முக்தினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தேக முக்தி பெற நம்ம என்ன செய்யணும்? எதுக்குமே ஒரு காரியம் இருக்கும்ல. இப்ப இது கிடைக்கணும்னா இது பண்ணணும். சம்பளம் மாசம் வரணும்னா வேலைக்கு போகணும், வேலைக்கு போனதான் சம்பளம் வரும், சம்பளம் வந்தாதான் அரிசி பருப்பு வாங்க முடியும், அரிசி பருப்பு வாங்கினாதான்
சமைக்க முடியும், சமைச்சாதான் சாப்பிட முடியும், சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். எதுவுமே வந்து ஒரு செயின் தான். அப்போ இந்த தேக முக்தி பெறணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்போ அப்ப இதுக்கு கனெக்ஷனா ஒரு வார்த்தை வருது, பிரிக்த யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் வேதத்துல. அப்போ அந்த பிரிக்த யோகம் அப்படின்னா என்ன? அப்போ நம்ம பெரியவங்களே என்ன நம்ம தெய்வம் வந்து வேதத்துல சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியுது தேக முக்தி அப்படின்னது இந்த தேகம் வந்து அழிய போறதில்ல அப்படின்னு தெரியுது. தேகம் வந்து அப்படியே இருக்க போகுதுன்றாங்க. அப்போ அந்த தேகத்துல மண் தீண்டாதுன்னு தெரியுது. அப்போ அந்த தேகத்துல மண் தீண்டாதுன்னு யாரையுமே தீண்டாதா அப்படின்னா அப்படி இல்ல. தேகத்தை மண் தீண்டாதுன்னு 3 வகை இருக்குது அப்படின்றாங்க. அப்ப அந்த 3 வகை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வருது. அதுக்கப்புறம் வந்து தேகத்த போயிட்டு படுக்கையில வச்சுட்டு வந்ததும் 3ஆம் நாள் ஜீவபந்து உரிமை காட்சின்னு சொல்றோம். 40வது நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி. இதெல்லாம் இந்த ஜீவ பிரயாணத்தோட ரிலேட்டடா இருக்கிறதுனால இந்த டாபிக்ல நம்ம அப்படியே பேசிட்டு வரப்போறோம். அப்போ ஜீவ பிரயாணத்தில் கலந்து கொள்வதால் வரும் தவ பலன் என்ன? எல்லாரும் ஜீவ பிரயாணம் அப்படியே தேடிட்டு ஓடுவோம் அது எங்க இருந்தாலும். ஏன்னா நமக்கு வந்து ஜீவ பிரயாணத்தை கலந்துக்கனால ஒரு தவ பலன் தெய்வம் சொல்லி வச்சிருக்காங்களே அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஜீவ பிரயாணம் அப்போ நிறைய அனந்தர்கள் நம்ம பாக்குறச்ச அவங்களோட மகா மகத்துவம் நூல்ல எல்லாம் இளங்கலை கோட்டானந்தர் ஐயா அவங்க எல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அவங்க கூட இருந்தே பார்த்து நடந்த விவரத்தெல்லாம் எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க நிறைய விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கூட சமீபத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம சென்னையில இருக்கிறதுனால மார்க்கெட்ல லோகனனுக்கு தெரியும் இல்லைங்களா? மைவிழி காணிக்கை அனந்தர் அவங்க எல்லாம். அப்ப நாங்க காலையில காலேஜ் கிளம்பிட்டு இருக்கு. அப்போ வந்து விஷயம் வருது இது மாதிரி. காலையில வந்து அவர் சொன்னாராமா, தெய்வம் வரப்போறாங்க நம்ம வீட்டுக்கு. அவங்க பையன வந்து நீங்க வந்து வேலைக்கு போவாதப்பா. இந்த கட்டில வந்து இப்படி திருப்பி போடு, இந்த திசையா திருப்பி போடு. இப்படிலாம் சொன்னாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது. தெய்வம் வரப்போறாங்கன்னா, தான் வந்து ஜீவ பிரயாணம் ஆக போறாங்க அப்படிங்கிறத நெறைய அனந்தர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேட்டிருக்கோம். அத கேள்விப்பட்டு பார்த்தவங்க கூட இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கின்றது ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு. அப்போ ஜீவ பிரயாணம் ஆகப் போகிறோம் என்பதை அந்த மனு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? அந்த மெய்வழி குல மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி, இது மாரி பல இது மட்டும் இல்ல. இது நான் சொன்னது வந்து ஒரே ஒரு துளி. ஒரு பெரிய கடல்ல ஒரு துளி தான் நான் உங்க கூட இப்ப சொல்லியிருக்கேன். இது மாரி பல விஷயங்கள் நம்ம முன்னாடி நிக்குது. அந்த ஒரு தலைப்பை எடுத்தா, இது மாரி பல விஷயங்கள் பத்தி நம்ப நெறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. இன்னைக்கு நீங்க எவ்வளவு நேரம் குடுக்குறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய மகாராஜா வந்தாரு. நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெரிய மகாராஜா வந்தாராம். வந்து வைரம், வைடூரியம் எல்லாம் வந்து வச்சுட்டு, தட்டு தட்டா சிப்பாய்களோட வந்து வச்சுட்டு, வாசல் முன்னாடி நின்னுட்டு, "அப்பா வந்து இத வாங்கிக்கோப்பா, நான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம். அவரு வந்து பின்னாடி புழக்கடையில இருந்து சொல்றாராம், "யாரு வந்திருக்கிறது?" "நான் மகாராஜா வந்திருக்கேன்ப்பா." "என்ன விஷயமா வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாராம். "இது மாரி உனக்கு வந்து பொன் பொருள்லாம் குடுக்க வந்திருக்கேன்ப்பா" அப்படின்னு. "அப்படிங்களா? சரி நான் இங்க வரட்டி காய போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் நில்லுங்க" அப்படின்னு சொல்றாராம். சரி, சரி கொஞ்ச நேரம் இவரு வெயிட் பண்ணி பார்த்து திரும்ப, "அப்பா கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறியாப்பா? நெறைய உனக்காக தான்ப்பா குடுக்க எல்லா செல்வத்தையும் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்ட்டு. "நீங்க மகாராஜா தான் எனக்கு புரியுது. நீங்க முன்வாசல் வழியில நிக்கிறீங்க. அதுவும் எனக்கு தெரியுது. ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வெரைட்டி காய போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வெயில் போயிடும்ல. நீங்க நில்லுங்க கொஞ்சம். வெயில் போயிடுச்சுன்னா வெரைட்டி யார் காய வைப்பா?" அப்படின்னு கேட்டாராமா. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப மகாராஜா சொன்னாராம். "அப்பா நான் இது மாரி நெறைய பேருக்கு குடுக்கணும்ப்பா. நீ கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடேன். நான் வேற வீட பார்த்து போயிடுவேன்லன்றது. உங்களுக்கு புரியுதா? புரியலையா நான் சொல்றது? வெயில் போயிட்டா இந்த வேலைய என்ன விட்டா யார் பண்ண முடியும்? வெரைட்டி திருப்பி போடணும். வெரைட்டி காயணும். வெயில் போயிடும். நான் இத திருப்பி போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு சொன்னா புரியுதா? புரியலையா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாராமா. மகாராஜா வந்து வைரம் வைடூரியம் வச்சு உனக்கு குடுக்கறேன்னா, வெயில் போயிட போது நான் வெரைட்டிய திருப்பி போடுறேன் அப்படின்னு சொல்ற மக்களாக நீ இருக்கிறியேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க தெய்வம். நம்மலாம் இப்ப அப்படிதான் இருக்கோம் நம்மளுக்கு. எனக்கு படிக்கணும். எனக்கு வேலைக்கு போணும். எனக்கு நான் சம்பாதிக்கணும். என் குடும்பத்த காப்பாத்தணும். என் புள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். பேரன், பேத்தி ஸ்கூல்ல விடணும். இது மாரி அடுக்கடுக்கா இன்னும் அடுத்த 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கூட நம்ம ஒரு லிஸ்ட் வச்சு டைம் டேபிள் போட்டு நம்ப என்கேஜ்டா வச்சுட்டு இருக்கோம் வாழ்க்கையில. இதுல வந்துட்டு நமக்கு இந்த மெய்ய பத்தி பேசுறதுக்கு கூட நேரம் இல்ல. அதுக்காக தான் வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்மலாம் கூடி பேசி, இது மாதிரி அந்த மெய்யில நாமளும் இருக்கோம் அப்படின்றது நம்மள நிலைநிறுத்திக் கொள்ள. என்ன சொன்னாங்க? ஆ எப்படி நிக்கணும்? நிலைத்து நின்றவருக்கு நிச்சயமாய் வாய்க்கும் அந்த சொர்க்கபதி வாழ்வு. யாருக்கு வாய்க்கும் இந்த மெய்வழின்னா? நிலைத்து நின்றவர்களுக்கு. சும்மா வந்தேன், போனேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நிலையா இருக்கணும். கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்ப இவ்ளோ தூரம் நடந்தேன். 10 வருஷம் மெய்வழில இருந்தேன், 20 வருஷம் மெய்வழில இருந்தேன், 30 வருஷம் மெய்வழில இருந்தேன்னா, இறுதி பரியந்தம் வரை தெய்வத்தோட திருவடிய பிடிக்கிற வரைக்கும் இருந்தா இல்லன்னா கூட விழுறது அந்த அதுல பாதாளத்த. அது இங்கேயே விழுந்திருக்கலாம். இங்க தான் போய் விழுறோம்ல. அது ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து வச்சுக்கணும். அப்ப அந்த தொடர்போட இருந்தா தான் வரும். நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டதே நம்ம என்ன வேண்டுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ப உங்களை மறவாதவரின் கூட்டத்திற்கு நடுவே என்ன வச்சிருக்க தெய்வமே! அப்படின்னு தான் நம்ம வேண்டணும். ஏன்னா, அப்ப இருந்தா தான் வந்து அவங்க ஒண்ணு பேசுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அந்த
விஷயமே நம்ம பேசினா இந்த உலக தீட்டுல அந்த மாயையில போய் நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கமலி நான் பார்க்காம பேசுறேன் நான் இப்போ அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து இப்போ நம்ம நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். என்ன அப்படின்னு சொன்னா பரிசுத்த பிரயாணம் அப்படின்னு. அப்ப பரிசுத்த பிரயாணம் அப்படின்னு சொன்னா என்னன்னா அதுக்கு ஜீவ பிரயாணம் அப்படின்றாங்க. அப்ப ஜீவ பிரயாணம் என்னன்னா அப்ப வான்மதி குடல் வாக்கியம் 231 தெய்வம் உத்தரவு பண்றாங்க. பக்கம் 308. சாவதில் 2 வகைகள் உண்டு. ஒன்று செத்து போவது, மற்றொன்று அடங்குதல். இரண்டையும் சாவு என்றுதான் சொல்லுகிறோம். அடங்குதல் பெரியோர்களுக்குரியது, சாவது பாவிக்குரியது. பிரகாச மாளிகையில் குடியேறுகிறவனுக்கு ஜீவன் பிரிவது சிரமமில்லாமல் வெண்ணெயில் ரோமத்தை போட்டு, ரோமம்னா தெரியும்ல, வெண்ணெயில் ரோமத்தை போட்டு இழுப்பது போல் சரளமாக வரும். இது அடங்குதல். ஒரு வெண்ணெயில எடுத்து ஒரு சின்ன ஒரு முடியை அப்படி போட்டு எடுத்த எப்படி அந்த வாதனை தெரியாம அப்படி ஈஸியா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. ஆதி உண்டான வித்தினிடத்தில் ஜீவன் இழுக்க பெற்று அந்த வித்தினுள் அடங்கி விடுகிறது. இதுவே முத்தர்கள் செல்லும் பாதை. இது ஜீவ பிரயாணம் அப்படிங்கிறாங்க. சாதாரண சாவுனா என்ன சொல்லுவாங்க? இழுத்துன்னு இருக்குதுப்பா, வலிச்சுன்னு இருக்குது, அவங்க கொள்ளு பேரம் வரலையாமா, அவங்க வந்து பால் ஊத்துனா சரியாயிடும், அது வந்து அந்த பேரனையே நினைச்சுட்டு இருக்குது அப்படி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு. அது நினைப்பு வந்து அங்கேயே அந்த ஆத்மா அடிச்சுட்டு இருக்குது, அந்த பொண்ணு மேலேயே அடிச்சுட்டு இருக்கு, இப்படி எல்லாம் நிறைய பேசிட்டு இருப்போம். அப்புறம் வந்து கடைவாய் வழியா வந்து சளி, அந்த சளி கடல் வந்து அப்படி இருக்கும், கருன்னு இழுக்கும். இது மாதிரி நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஆனா அப்படிலாம் இல்லாம அந்த பரிசுத்தமா அந்த ஜீவன் வந்து அடங்குதல் அப்படின்னு தான் வந்து என்ன சொல்றோம்னா அந்த ஜீவன் பிரயாணம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அடக்கம் அப்படின்னா என்னன்னா ஒரு புள்ளியில் இருந்தே இத்தேகம் விரிகிறது. இப்ப நம்ம இந்த உடம்பு உண்டாக்குறச்ச என்ன, ஒரே ஒரு புள்ளிதான். அம்மா கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா சாமானும் இருந்தது. கண்ணை கட்டுற சாமா, மூக்க கட்டுற சாமா, பல்லு கட்டுற சாமா, தேவையான கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் எல்லாம் அம்மாட்ட இருந்தது. ஆனா ஒரு என்ஜினியர் இல்ல. அந்த அப்பாட்ட இருந்து அந்த என்ஜினியர் வந்து நீ இந்த டிசைன்ல நீ கட்டுன்னு சொன்னதும் அது உடனே அந்த பஞ்சபூதங்களை வச்சு கட்ட ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஒரு புள்ளியில் இருந்துதான், அந்த ஒரு புள்ளியில் இருந்தே இத்தேகம் விரிந்தது. ஆதி புள்ளியில் நின்று ஆடத் துவங்கிய ஜீவன் தேகாந்தி அந்தமும் பரவி இத்தேகம் எனும் நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்தது. அது போது உனக்கு எந்தவித வழியும் தெரியவில்லை. அது போலவே தேகம் எங்கும் வியாபித்து நின்றாடும் ஜீவனை வலி இல்லாமல், அந்த உயிர் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடிக்கு முன்னாடி பதிவுலாம் கூட நம்ம பேசியிருப்போம். உயிருங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அது தெரிஞ்சிடாத இதுவே இல்லை, ப்ராப்ளமே இல்லையே நம்மளுக்கு தான். என்ன சொல்லும், போவான் அந்த வாசப்படியில் இடிச்சுட்டானா உயிரே போச்சுருமா நெத்திய புடிச்சிட்டு, கீழே படிக்கட்டுல போய் காலை கட்டவரில் புடிச்சிட்டுப்பா உயிரே போதுனா, அப்போ தலையில இருந்த உயிர் வந்து இப்ப காலுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? வயிறு வலி வச்சப்ப உயிர் போற வலிப்பா அப்படின்னு. அப்ப உயிர் எங்கன்னா ஒரு இடத்துலயா இல்ல, அது வியாபிச்சு இருக்குது, உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாபித்து இருக்குது. அப்போ அந்த உயிரை வந்து எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு இடத்துல வந்து சேர்றது, அப்ப எங்க இருந்து அது ஆரம்பிச்சது, எங்க போய் முடியணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதுதான் உத்தரவு பண்றாங்க. அது போலவே தேகமெங்கும் வியாபித்து நின்றாடும் ஜீவனை வலி இல்லாமல் திரும்ப இழுத்து உனது சொந்த மாளிகையான அந்த ஆதி புள்ளியில் அடங்க வைப்பதுவே அடக்கம். போறதுன்னா 9 வாசல், அது எந்த பக்கம் வேணா பிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டா வெளியே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அது உள்ள அடங்கணும். ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி 9 வாசல் உட்தாளிட்டு அப்படின்வாங்க. அப்ப தெய்வம் சொல்லுவாங்க உள்தாள் அப்படின்னு சொன்னாவே இன்னொரு வார்த்தை என்ன, உள்தாள்ன்றோம். அப்ப இன்னொரு வார்த்தை வெளித்தாள் அப்படின்னு. நம்ம வீட்டுக்கு வந்து உள்ள இருந்து நம்ம பூட்டிப்போம், வெளியே போனோம்னா வெளியே இருந்து பூட்டிட்டு போவோம். இப்போ வெளித்தாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இப்ப மழை ஜலம் வர்றதுன்னா முடிச்சிட்டு போலான்னு நினைச்சா என்னால முடியுமா முடியாதா? பேசி முடிச்சுட்டு போலான்னு. அப்ப அந்த கண்ட்ரோல் எனக்கு வெளித்தாளிடுறதுக்கு தகுதி, அதாவது எனக்கு வந்து அந்த பவர் என்கிட்ட இருக்குது. இப்போ இதுபல் வருதுன்னா இப்ப அடக்கிக்கணும், நம்ம இப்ப புத்தி பேருரை ஆட்டின்னு இருக்கோம், இப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை அடக்கிற தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யமன் வரும் நேரத்துல அவன் உள்ள போயிட்டு அதை வந்து சின்னாபினமாக்கி, நான் அடிக்கடிக்கு சொல்றதுதான், இப்ப கஜா புயல் வந்தது, இப்ப லேட்டஸ்ட் என்ன புயலுமா, நிறைய புயல் வந்தது இல்லையா? அப்போ அந்த பெங்கல் அது மாதிரி புயல் வரச்ச நம்ம கண்ணால பார்க்க முடியுமா புயல? புயல் அப்படிங்கிறது அரூபம், அது ரூபம் இல்ல. ஆனா காலையில எழுந்து பார்த்தா அது பண்ற சேதத்தை நம்மளால பார்க்க முடியும். மரம் சாஞ்சு இருந்தது, கிளினிக்கோட போர்டு விழுந்திருந்தது, அந்த
போஸ்ட் கம்பம்லாம் அதை பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா இப்படியாப்பட்ட காத்து அடிச்சிருக்குதுப்பா நம்மளுக்கு உணர முடியறது இல்ல. அப்போ எமனோ அருவமானவன் தான். அவனை நம்ம கண்ணால பார்க்க முடியல. ஆனா அவன் வந்து போனதுக்கான அடையாளம் அந்த உடம்புல இருக்கா இல்லையா? பார்த்து அந்த உடம்புல இருக்கா இல்லையா? எப்படி இருக்காது? மூஞ்சி வந்து கசப்பு தீட்டு பிணநாற்றம் ஜலம் வெளியாகி, மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி, கை கால்லாம் முரண்டு கட்டிட்டு அது மாதிரி. ஆனா நம்ம டாபிக் இது இல்ல. ஜீவ பிரயாணம் பிரகாசமா நம்ம பேசலாம். ஆனா அதுக்கு மாற்றமா எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல அந்த ஜீவ பிரயாணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? ஜீவ பிரயாணம் ஆனவங்களுக்கோட அடையாளம் எப்படி இருக்கு நம்மளுக்கு? என்னென்ன படிச்சிருக்கோம்? ஜீவ பிரயாணம் ஆனவங்களோட அடையாளம் எத்தனைக்கு இது எப்படி இருக்கும்? தேகம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஜீவ பிரயாணம் ஆண்டவர்களுக்கு பரிசுத்தமான 10 அடையாளங்கள் உண்டு நம்ம படிச்சிருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பெருசா புதுசு ஒண்ணும் இல்ல. ஆனா இதை நம்மளுக்கு இவ்வளவு எளிமையா சொல்லி கொடுத்தவங்க நம்ம தெய்வம் மட்டும்தான். என்ன சொல்லியிருக்காங்க? படைத்த சுக்கில சுரோனித ஜலங்கள் வெளியாகாது. சுக்கில சுரோனித ஜலம் வந்து வெளியாகாது. உடல் விரைக்காது, புகழும் அப்படின்ட்டு இது நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். நம்ம உடல் கனம் இருக்காது, பூக்கூடை தூக்குவது போல் மென்மையாக இருக்கும். சாதாரண செத்து போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் தூக்குவாங்க? ஒரு 6-7 பேரு தூக்கு தூக்கு அப்படின்னு தூக்குவாங்க. ஆனா இதை வந்து அப்படியே பூக்குடைய தூக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, நீ உயிரோட இருக்கிறச்ச உன்னை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் உள்ள இருக்கு. அதை ஒண்ணு வந்து இந்த ஜோதி அப்படின்றோம் இல்லையா? அது வந்து அந்த ஒளி எப்பவுமே மேல் நோக்கி எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா செத்து போனவனுக்கு வந்து அது வந்து அது கீழே விட்டு வெளியாகிறதுனால அது விழுந்து போறதுனால அந்த பாவ பலு அந்த கணம் வந்து அதிகமாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. எத்தனை மடங்கு அதிகம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. 2 மடங்கு அதிகம் ஆயிடும். அப்புறம் வந்து அந்த 3.25 மடங்கு அது மாதிரி அந்த பாவ கணம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது இந்த பிரகாச பிரயாணமானவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, உடல் பூக்குடையை தூக்குவது போல் இருக்கும்ன்றாங்க. முகம் பசு மஞ்சள் வர்ணம் பூக்கும், இளமை பளிச்சிடும் அப்படின்றாங்க. இந்த பசு மஞ்சள் பத்தி பேசுறச்ச சன்ன சடமா நிறைய வாக்கியங்கள் தெய்வம் உத்தரவு பண்ணிருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம மாங்காய் மரம் எல்லாம் பாக்குறோம். இப்ப மாங்காய் மரத்துல வந்து பூவா இருக்க சொல்ல எப்படி இருக்கும்? பூ இருக்கும். அப்புறம் வந்து பிஞ்சு இருக்கும். அப்புறம் வந்து காயா இருக்கும். அப்பெல்லாம் மஞ்சள் கலர் வருமா? பிஞ்சில மஞ்சள் வருமா? மஞ்சள்ல இல்ல மஞ்சள்ல இருக்கிறச்ச இது அந்த காயா இருக்க சொல்ல மஞ்சள் வராது. எப்போ அது மஞ்சளா வரும் அப்படின்னா பழுத்துச்சு. அப்ப பழுத்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பூவா இருக்க சொல்லவோ, இப்ப பூவை எடுத்து நம்ம மண்ல போட்டா அது இன்னொரு மரமா ஆகுமா? பிஞ்சை எடுத்து மண்ல போட்டா இன்னொரு மரமா ஆகுமா? காய் எடுத்து மண்ல போட்டா வருமா? ஆனா பழத்தை அந்த கொட்டையை வச்சா வருமா? இன்னொரு மரம் வரும். அப்போ இது இன்னொரு வித்தா ஆயிடுச்சுன்றதுக்கு அடையாளம் தான் வந்து அந்த மஞ்சள் நிறம்ங்கிறாங்க. அப்போ சாதாரண படைப்புல ஒரு 6 அறிவு படிச்ச மனிதன் அந்த மரம் செடி கொடிகளுக்கே அது வித்து முளைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா மஞ்சள் கலரை கொடுத்திருக்க இறைவன் இப்போ உனக்கு கொடுத்திருக்க மாட்டானா? அப்போ நீ அடுத்த யுகத்துக்கு நீ வித்தா ஆயிட்ட அப்படிங்கறது எதை வச்சு சொல்றாங்கன்னா, அந்த தேகத்துல மஞ்சள் பூக்கணும். ஒருத்தர் ஜீவ பிரயாணம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து அடங்கிட்டாங்க, அது அடக்கம் தான் அப்படின்னு சொன்னா அதுல மஞ்சள் பூக்கணும். அது பூத்தாதான் அந்த வித்து யுக வித்து, அடுத்த நித்திய உலகத்துக்கான வித்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம்ட்டு பல வாக்கியங்களை தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. உடம்பு ஜில்லிட்டு போகாது, இளம் சூடு மாறாது இருக்கும். வேதம் படித்தால் வியர்வை கொப்பளிக்கும், தெய்வ தீர்த்தம் கொடுத்தால் குடிக்கும் அப்படிங்கிறாங்க. தெய்வ தீர்த்தம் கொடுத்தால் குடிக்கும் அப்படின்றாங்க. இது தெய்வம் சொல்லிட்டாங்க. உண்மைதான், சத்தியம் தான. நம்ம மக்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இது நான் மெய்வழி குல மக்களுக்காக நான் பேசுற பேச்சு அல்ல. இது நம்மளுக்கு வந்து சார்ந்து கொள்கிறவர்கள், சேர்ந்து கொள்கிறவர்கள், நன்மனத்தவர், இப்ப நம்மளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, தெரிஞ்சுக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கெல்லாம் வந்து அடக்கமான நம்ம கொண்டு போனத பிம்பத்தை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு அவங்க என்ன ப்ரொசீஜரோ அதை வந்து கரெக்டா பண்ணிட்டு அது நம்மளுக்கு அடக்கம் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம அங்க நிலம் வாங்கி வச்சிருக்கோம் அதுன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா இப்ப நம்ம இங்க அடக்கம் ஆறாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியுது இது அடக்கம் ஆயிருக்காங்கன்னா, அப்போ நம்மளுக்கு இந்த வழிமுறைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதான் நம்ம அதை கடமைகளை கரெக்டா நம்ம செய்ய முடியும். அதுக்கு நம்ம பழகணும், அது தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, தெய்வம் சொல்லியிருக்காங்களே தீர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த அம்மாக்கு எத்தனை பொண்ணுங்க இருக்குது? 4 பொண்ணு. எத்தனை பையன்? 3 பையன். 4 பொண்ணுக்கு 4 மருமக. எத்தனை பேரன் கொள்ளு பேரப்பா? ஆளாளுக்கு ஒரு மூடி ஊத்துன்னு சொன்னா எத்தனை மூடி ஊத்துறது? ஒரு பாட்டிலே காலி ஆயிடும். பாட்டிலா ஊத்து. தெய்வம் என்ன சொன்னாங்கன்னா தீர்த்தம் குடிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவும் தெய்வ கட்டளைக்கு அவர்கள் சொல்படி குடிக்கும்னா, நீ வரவங்களை எல்லாம் ஊத்து ஊத்து ஊத்துன்னு சொன்னா அது எப்படி? அதுக்கு
வேதத்துல இன்னொரு வாக்கியத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உத்தரவு பண்றாங்கன்னு சொன்னா, படுக்கையில வச்சு 3 தரம் மட்டும் தான் குடுக்கணும். 3 முறைதான் இது தெய்வ ஆண்டவர்கள் உத்தரவு அப்படின்னு சொல்லி 3 முறை அந்த தீர்த்தம் குடுக்கணும். அதுக்கு மேல குடுத்தா 10 நாள் கழிச்சு அது கக்கிவிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இத வேதத்த படிச்சு, பழகி, தெரிஞ்சிருந்தா தானே இத பண்ண முடியும். இல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? 3வது மாப்பிள்ளை கோச்சுப்பாரு. என்ன அவன் மட்டும் பெரியவனா? அவன் மட்டும் குடுத்தான். நான் மட்டும் என் மாமியாருக்கு குடுக்கக் கூடாதான்னு சொல்லி கோச்சுப்பாரு அப்படின்னா, இதெல்லாம் அங்க போய் நம்ம பேச முடியுமா? செல்லுபடி ஆகுமா இதெல்லாம்? இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இது மாரி சபைக்கெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்ச மக்களோட புழங்குறத நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பழக்கத்துல இருந்தா தான் அதுதான் வரும். சும்மா எப்படி வரும் இல்லையா? எந்த விஷயமே சும்மா வராது. அதுக்காக தான் இந்த சபை நம்ம கூடி பேசுறது. மண்ணில் போட்டால் மண் தீண்டாது. மண் வந்து தீண்டாது. அதுதான் நம்ம பார்த்தோம் தேக முக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவரைக்கும் வந்த பாரவான்கள் அது அப்பரா இருக்கட்டும், சுந்தரா இருக்கட்டும், மாணிக்க வாசகரா இருக்கட்டும், யாரு வடலூர் வல்லபிரான் வரைக்கும் எல்லாருமே வந்த பாரவான்கள் தான் ஜீவ முக்தி மட்டும் தான். தேக முக்தி கிடையாது. இது வரைக்கும் நம்ம தெய்வம் மட்டும் தான் அவங்களோட கடும் தவத்தால எலும்பு இலக பாடுபட்டு அவங்க தவம் பண்ணி மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவங்க ஊனுறக்கமற்ற அவங்க பசியானதுல ஒருவேளை பசியானா நம்ம வந்து முடியல அப்படின்ட்டு அப்படி இருந்து இத்தனையும் பண்ணி எதுக்காக பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வேணும்ன்ற தவம் அவங்க சன்னதங்கள்லாம் திருப்பரங்குன்றத்துல வச்சு அவங்களுக்கு எல்லா சன்னதமும் வந்துருச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு அவசியமே இல்லை அதுக்கு மேல தவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கும் போய் கன்னி விராட் தவத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா யாருக்காக அப்படின்னு சொன்னா அவங்க பிள்ளைங்களுக்காக நமக்காக தான் இருக்காங்க இதுங்க பாவமாச்சே இதுங்களுக்கு யாரு துணை யமன் வந்து பிடிப்பானே அந்த நேரத்துல நம்ம அவங்க தவப்பலன் நான் அடிக்கடிக்கு சொல்றது ஜிபே பண்றாங்க அவங்களுக்கு அக்கௌண்ட் 4 கோடி கண்டவர்கள் 1 கோடி அப்படின்னு சொன்னாவே என்னன்னா சன்னதங்கள் பெற்றுட்டாவே அது கிரேட் மாதிரி சிபிஎஸ்னா கிரேட் கொடுக்குறோம்ல அவங்க தவத்துல அதெல்லாம் கிரேட் சன்னதெல்லாம் கையில ரேகையே இல்ல முழுக்க சன்னதம் ஆயிடுச்சு 12 சன்னதங்கள் இதுவரை யாரும் பெற்றிராத இனி பெற முடியாத கில்நாமம் சன்னதம் உட்பட அனைத்தும் அவங்க பெற்று விட்டுறாங்க அதுவே 1 கோடி ஆயிடுச்சு ஆனா நம்ம தெய்வம் அவர்கள் 4 கோடி கண்டவர்கள் அதுக்கு மேல 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 தவம் பண்ணி 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 பல தவ எல்லைகளை கடந்து போய் போதும் போதும் போதும்ன்ற அளவுக்கு தவத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க எதுக்காகன்னா நம்ம அக்கௌண்ட் எல்லாம் சும்மா இருக்கே நமக்கு அந்த மூல மந்திரம் அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டை சொன்னது நமக்கு ஜிபே பண்ணிட்டே இருக்காங்க உனக்கு என்ன தவம் வேணுமோ அப்படின்னு இல்ல நீ என்ன தவமா செய்து கிடிச்சேன்னு கேக்குறாங்க நம்ம எப்படி செய்ய முடியும் இந்த கலிகாலத்துல தவம் செய்ய முடியாது நமக்கு நீ என்ன தவமா செய்துட்ட அதனால நம்ம தவம் செய்ய முடியாது அவங்க தவத்தை அவங்களோட தனிப்பெரும் கருணையால அவங்க பேரிறக்கத்தால நமக்கெல்லாம் இனாமா கொடுக்குறாங்க அதுதான் ஏதோ வந்து வட்டிக்கு கொடுக்கல இனாமா கொடுக்குறாங்க அது இந்த தேக முக்தி அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு நம்ம தெய்வத்தால மட்டும்தான் கொடுக்க முடியுது வேற இது வரைக்கும் வந்த பாரவர்கள் இல்ல இது வரைக்கும் வந்த பாரவான்களும் வெறும் ஜீவமுக்தி அடைஞ்சு காத்துட்டு இருக்காங்க தெய்வம் வந்து அந்த நித்திய தேகம் நீதி தேகம் எடுத்து நித்திய உலகம் புது உலகம் படைக்கிறச்ச அவங்களுக்கும் அந்த தேகம் அதாவது இப்ப நமக்கு என்ன சொல்றாங்கன்னா நீங்கெல்லாம் வந்து மாண்ட மனுவனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி அதாவது தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்று இது உங்களுக்கு கொடுக்கறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அதுக்குதான் அவங்க அந்த பிரித்த யோகம் நம்ம பார்த்தோம் இல்லையா அது ஒரு கைவரவா அந்த பிரித்த யோகம் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கு எத்தனை தவம் பண்ணிருக்காங்க தெய்வம் அது ஒண்ணு கைவரவா ஆகணும்னா ஒரு தவம் சில தவம்லாம் வந்து 21 வருஷம் சில தவம் 14 வருஷம் ஆங்கிரச கோத்திரம் 14 வருஷம் அது பின்னால் ஓடி கஷ்டப்பட்ட அப்புறம் தான் அது அன்னைக்கு கை வந்ததுன்றாங்க நம்மளோட அந்த பதிமறைவு கற்பக தவம் கொழு என்று என்னை உள்ளே இழுத்து கொண்டது அது வந்து அப்புறம் தான் அந்த மூப்பு இல்லாம ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த வல்லபத்தை நாம் பெற்றோம்ன்றாங்க இப்படி பல தவம் இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒண்ணு கிடைச்சிட்டாவா எனக்கு போதும்ப்பா எனக்கு 10 லட்சம் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு 2 கார் வச்சிருக்கேன் 2 வீடு இருக்கு போதுன்ற அளவுக்கு நல்லா இருக்கு நம்ம சந்தோஷப்படுறது நம்ம ஒரு பைசா மத்தவங்க கொடுக்க போடலாம் ஆனா மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே அவங்க பாடுபட்டு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க இதுதான் அப்போ அந்த வந்த பாரவான்கள்லாம் வந்து இப்போ ஜீவதேகத்தில் இருக்காங்க அப்போ அந்த புது உலகம் படைக்கிறச்சு அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அவங்க தேகம் இல்லாம இருக்காங்க இப்ப நம்ம வந்து தேகத்தோட மண்ணை அடக்கம் ஆயிட்டா உள்ளார இருக்கும் எழுந்து கொடுக்கறது அவங்களுக்கு சுலபம் ஆனா அவங்க தேகம் இல்லாம இருக்கவங்களுக்கு நான் தேகம் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த நீதி தீர்ப்பு நடத்துறது எனக்கு பெரிய வேலை அப்படின்னு இன்னொரு வாக்கியத்துல உத்தரவு பண்றாங்க அப்போ புண் முதலியவற்றால் துர்நாற்றம் எடுத்தவர்களுக்கு கூட நாற்றம் நீங்கி நறுமணம் கமழும் பின நாற்றம் இருக்காது அப்படிங்கிறாங்க இப்ப நிறைய பேர் இது பெரிய உதாரணம்னா நம்மளோட மெய்வழி இளம் கலை கோட்டானந்தர் ஐயா இப்போ நம்ம பாக்குறோம் அவங்களோட அப்பா வந்து என்னன்னா அப்படி ஒரு
அந்த அவரு வச்சிருந்த அறையே வந்து அப்படி ஒரு நாற்றம் அடிக்குமாமா, அப்படி இருக்குமாமா. அவரு நோய்வாய்ப்பட்டு இருந்த அப்புறம். அடக்கமான அப்புறம் பார்த்தா அப்படியே வந்து அந்த துளசி அந்த மனம் வீச ஆரம்பிச்சுருச்சாம். அது வந்து தெய்வத்திட்ட உத்தரவு பண்ணியிருக்காங்க. தெய்வமே இது மாதிரி வந்து அவரோட தந்தை வந்து அடக்கமாயிட்டாங்க. முன்னாடி வந்து அப்படி நாத்தம் அடிச்சிருந்தது. ஆனா இப்ப வந்து அப்படி வீசுது அப்படின்னு சொன்னா, அப்பதான் தெய்வம் உத்தரவு பண்ணாங்களா, அவன் ஜெயிச்சுட்டான்டா. அவன் வந்து அந்த வாசனை வந்து எப்படி வருது? ஒரு நாள் நம்ம குளிக்காட்டி நம்மளோட நிலைமை நமக்கு தெரியும்ல. நம்மளுக்கு என்ன எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒரு நாள் தாக்கு பிடிச்சிரும். 2வது நாள் இல்லாட்டி இந்த தூளத்துல எப்படி இருக்குதுல்ல. ஆனா ஒருத்தரு உயிரே அதாவது அடக்கம் ஆயிட்டாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து அத வாசனை உடலா மாத்துறாங்க. வாசனை தேகமா மாத்துறாங்கன்னா, அது எங்க இருந்து வருது? அப்ப அது இந்த உடல்ல இருந்து வருதா? அது யாரோட வல்லபம்? இத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது நம்ம தலையாய கடமை இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் இந்த சபை நம்ம பண்றது. அதே மாரி நெறைய பேர் பார்த்திருக்கோம். உங்க கை காலையே நம்ம பேபி அம்மாக்கு பார்த்தோம்னு சொன்னா, 6 வருஷமா கை வந்து பேரலைஸ்டு. கை இப்படி மடக்கி தான் வச்சிருந்தாங்க. ஆனா அடக்கம் ஆன அப்புறம் பார்த்தா ரொம்ப ஈஸியா. இப்போ ரிகர் மார்டிஸ் வந்து கை வந்து டைட்டா இருக்கவங்க நீங்க புடிச்சு இழுத்துனா உடைஞ்சுதான் போகும் எலும்பு. நம்மளுக்கு இப்படி வராது. அவ்ளோ ஃப்ளெக்சிபிளா இருந்தது. அது எப்படின்னு சொன்னா அவங்களோட கருணை அது. நம்மளுக்கு அந்த அடக்கம் குடுத்ததுனால அது. இது மாரி பல பேருக்கு நடந்திருக்கு. அதுதான் ஒரு இவரு நம்ம சொல்லுவாங்க. நம்மளோட மேபி கோபாலகிருஷ்ண ஆனந்தர் அவங்களோட பதிவுல நான் கேட்டிருக்கேன். யூ பாட்டி, ஐ பாட்டி ஆன கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டி அப்படியே கூன் போட்டு வளைஞ்சிருக்குமாமா. ஜீவப்பிரயாணம் ஆன அப்புறம் அந்த அம்மா வந்து நேரா ஆயிட்டாங்களாம். யூ பாட்டி, ஐ பாட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அவங்களோட பதிவுல. இது மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்றதெல்லாம் 0.1% கூட இல்ல. அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. நம்மளோட சபையிலும் தெய்வத்தோட மகத்துவத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஒவ்வொரு சபையிலும் ஒரு 4, 5 விஷயங்கள். ஏன்னா, அப்பதான் வந்து அந்த தெய்வத்து மேல நம்மலாம் அத பார்த்தது இல்ல. சொல்றத கேட்டு அது மாரி அந்த பீரியட்ல வாழ்ந்த மக்கள நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு அந்த எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கு. அது பேசுறச்ச நம்ம தெய்வத்து மேல இருக்க அன்பு வந்து நமக்கு இன்னும் அதிகமாகுது அது. அதனால அத அவசியம் பேசணும் அந்த விஷயங்கள்ல. இப்போ கை கால்களில் சொடக்கு எடுத்தால் நெட்டி வரும் அப்படிம்பாங்க. இது பல வாக்கியங்கள தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சொடக்கு எடுத்தா நெட்டி வரும்ங்கிறதுக்காக ஒரு ஜீவப்பிரியர் வந்து சொன்னாராம், தெய்வமே இது மாரி ஒருத்தர் அடக்கம் ஆயிட்டாரு. நான் சொடக்கு எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தெய்வம் சொன்னாங்களாம், அது மாரி சொடக்குலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா, அந்த ஜீவப்பிரயாணம் ஆனவர்கள் உடம்புல வந்து அவ்ளோ நெப்பமா, அவ்ளோ மென்மையா இருக்குமாமா. அவங்களுக்கு வேர்க்குமாமா. அத தொடச்சா கூட அந்த பிம்பம் தாங்காதாமா. அவ்ளோ மென்மையா இருக்கும். நீ அப்படியேப்பட்ட ஒரு பிம்பத்துல போய் நீ சொடக்கு எடுத்தேன்னு சொல்றியே நீ. நீ நீ என்ன தெய்வத்த வந்து பரிசோதிக்கிறியா? பரிசோதிக்கிற முகரையை பாருன்னு முதல்ல சொல்லிட்டாங்களாமா. அப்புறம் சொன்னாங்களாம், பரவால்ல நீ வந்து அத வந்து மத்தவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக தானே பண்ண. அதனால அந்த பாவம் நீக்கப்படுதுன்னு சொல்லி. இது மாரி தான் நெறைய நானும் வந்து என்ன பண்ணுவேன்னா, தெய்வ உத்தரவு மீறக்கூடாது. ஏன்னா தெய்வ உத்தரவு மீறது வந்து பாவம். அப்போ நான் பல தடவைல இப்போ நம்ம அன்னைதாசன் அப்பாவாகட்டும், ராதா தாத்தாவாகட்டும், எங்க மாமியார் ஆகட்டும், யாருக்கூட வந்து நம்ம முதல்ல நான் அத உடைச்சு பார்த்திருப்பேன். ஏன்னா, நமக்கு வந்து அது எப்படி அடக்கம்னு பார்க்கிறோம். இருந்தாலுமே வந்துட்டு, அது கன்ஃபார்ம் ஆகணுன்றதுக்காக 16 தடவ மூலம் சொல்லிட்டு, "தெய்வமே என்ன மன்னிச்சுக்கோ, நான் பண்ணி பார்த்திருப்பேன். அந்த சொடக்கு வரும்" அப்படின்ட்டு. பண்ணக்கூடாது தெரிஞ்சதால. ஏன்னா எவிடன்ஸ் பேஸ் நமக்காக இல்ல, மத்தவங்களுக்காக. பாருங்க இது வருது. நார்மலா உங்க உலகத்துல வருமான்ட்டு. அதையும் மறுக்கிற பீப்பிள் இப்ப இருக்க தான் செய்றாங்க. இப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னா, சயின்டிபிக் பிரகாரம் 6 மணி நேரம் உடல் வந்து துளதுளன்னு தான் இருக்கும். நீங்க இப்பயே ஏன் அப்படி பண்ணீங்க? அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணலாம்ன்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. பார்த்தா பாவமா தான் இருக்கு அவங்களலாம் அப்படின்ட்டு. சயின்ஸ் விஞ்ஞானம் வேறு, மெய்ஞானம் வேறு இன்னைக்கு. மெய்ஞானம் அதாவது விஞ்ஞானம் தோத்து போன இடம் பல இருக்குது மெய்ஞானத்துல நம்மளுக்குன்ட்டு. நம்ம சொல்லதான் முடியும் அவங்களுக்கு. நீ இன்னொன்னு விஞ்ஞானத்தை பேசுனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. 6 மணி நேரம் இருக்கும். அதுக்காக நான் வந்து 60 நாள் வெளிய வச்சா காமிக்க முடியும். இன்னைக்கு பல சான்றிதழ்கள் இருக்கு அது மாரின்ட்டு. இப்ப கூட சமீபத்துல போன முறை சாலையில போனா கூட நெறைய பேர் பேசிட்டாங்க. நெறைய பேர் வந்து செவி வழி செய்தி தான் இதுன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல வந்து மண்ணடக்கம் பண்றதுக்காக தோண்டி இருக்காங்க. அப்ப பக்கத்துல பார்த்தா, அந்த அவங்க யாருன்னு கூட தெரியுது இவங்களுக்கெல்லாம். யாரு, எந்த அனதெல்லாம் கூட தெரியுது. ஆனா வெறும் எலும்பு கூடு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அனதர்களுக்கே இது மாரி பயமா இருந்துச்சு. இப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு. பல நிகழ்வுகள். இன்னொன்னு வந்து என்ன சொல்வாங்கன்ட்டா, ஒரு அதாவது மண் வந்து என்ன பண்ணுமா, ஜீவ பிரயாணம் ஆன அப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மண் வந்து ஒரு குகை மாதிரி பண்ணிக்குமாமா. ஜீவ பிரயாணம் ஆயிட்டு நம்ம உள்ளார படுக்கை வைக்கிறோம். ஏன் அத படுக்கை சொல்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுல்ல. ஏன் படுக்கைன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ப ராத்திரியில வந்து போய் தூங்க போறான்னு என்ன சொல்லுவோம்? "அப்பா கொஞ்சம் படுக்கை விரிப்பான்னு" சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். படுக்கை விரிப்பான்னு சொல்லுவோம். ஏன்னா, தூங்கிட்டு அவங்க காலைல எழுந்துக்க போறாங்க. அதனால அத படுக்கைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப இவங்க இருக்கிறது வந்து நீள் துயில், நீண்ட துயில், நீண்ட தூக்கம். இவங்க போறது "விழிப்பது போலும் சாக்காடு, விழுங்கி உறவது போலும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறள் இருக்குல்ல இது. "உறங்குவது போலும் சாக்காடு" அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி இவங்க வந்து இன்னைக்கு நம்ம மண்ல வைக்கிறோம். அது வந்து
வைக்கிறோம். ஆனா நம்ம தெய்வம் வந்து அந்த விருத்த யோக பலனால மாண்ட மனுவனைத்தும் மண்ணிலிருந்து எழுப்பின்னு ஒண்ணு நடக்க போகுது இல்லையா? அதனாலதான் அத வந்து அவங்களுக்கு படுக்கை விரிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த படுக்கையில வச்சது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த மண்ணு வந்து ஒரு குகை மாதிரி பண்ணுமாம். அந்த குகை வந்து அந்த தூளத்தையும், அந்த மண்ணுக்கும் இடையில வந்து இடைவெளி இருக்குமாமா. இத கண்ணேர பார்த்த சாட்சி இன்னைக்கும் நம்ம மெய்வெளில இருக்காங்க. இ இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இது சும்மா மத்த கேட்கிறவங்க சொல்லலாம். நல்லா கதை அடிக்கிறாங்கப்பா இவங்க. சும்மா இப்ப நம்ம கதை சொல்லி, அவங்கள மெய் வழியில சேர வச்சு நமக்கு என்ன லாபம்? ஒரு தலைய சேர்த்தா ரூ. 10,000 நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்படி இல்லையே நம்மளுக்கு. தெய்வமே உத்தரவு என்ன பண்றாங்கன்னா, யார் ஒரு தலையும் நீயா வந்து எனக்கு சேர்க்கக்கூடாது. என் பேச்சை கேட்டு அவன் வந்து அவன் அறிவு சம்மதிக்க ஒத்துட்டு, அந்த தலை அவனுமே வரணுமே தவிர்த்து, நீ வந்து ஒரு தலைய எனக்கு சேர்க்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு உத்தரவு பண்ணியிருக்காங்க. ஆனா, அதே மாதிரி நம்ம தெய்வம் என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்க? நீ பிறந்தாகிவிட்டது, எம்மை பற்றி தெரிந்து கொண்டு விட்டாய். ஆனா உனக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்னவென்றால், எம்மை பற்றி பேசு. மெய் வழியை பற்றி பேசு. தெரியாத தலைக்கு இத பத்தி எடுத்து சொல்லு. அப்படின்ற ஒரு கட்டளைன்னா அது வந்து உனக்கு ரத்த பழி ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இதையும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம வந்தது அந்த படுக்கை இடத்துல நம்ம விட்டுருக்கோம். அப்போ ஒருத்தர் வந்து அ பக்கத்துல ஒரு படுக்கை எடுக்க சொல்ல பார்த்தா ஒரு காஷாயம் தெரிஞ்சுதாமா. காஷாயம் தெரிஞ்சது அப்படி பார்த்தா, அப்போ வந்து அந்த இடத்துல அங்கெல்லாம் வந்து நெறைய பேர் அப்படியே தானே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது ஒரு பதிவுல தான் கேட்டேன் நான் சமீபத்துல. ஆ அவங்க அந்த ஆள கூப்பிட்டு கேட்டா, அந்த ஆள் ஓன்னு அழ ஆரம்பிச்சுச்சு. என்னன்னா, "இல்ல இது 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இங்க நாங்க பண்ணோம். அவரோட இடம் இதுதான் இது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 14 வருஷம் ஆச்சு அவர இங்க படுக்கையில வச்சு" அப்படின்ட்டு அங்க ஊர் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அதே ஊர் ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓடி வந்துட்டு அப்போ தெய்வத்துக்கிட்ட போய் அவங்க சொன்னாங்க. இது மாதிரி அந்த காஷாயம் அப்படியே இருக்குது. அந்த அண்ணாவோட தூரம் அப்படியே இருக்கு தெய்வமேன்ட்டு. "உன்னடா அவன் வந்து அப்படி பார்த்தா உடனே வந்து முழு வணக்கம் பண்ணணுமாமா. தெய்வ உத்தரவு. முழு வணக்கம் பண்ணிட்டு, அவனுக்கு வந்து அந்த தாகத்துல இருக்கான். அதனால அவனுக்கு வந்து தீர்த்தம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தெய்வம் என்ன செய்முறையோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது மாரி பல நிகழ்ச்சிகள் இருக்கு. சில ஜீவ பிரயாணம்ன்றதுனால நான் இந்த தலைப்புக்காக இத நான் சொல்றேன் இது. ஒரு தெய்வம் ஆண்ட மனத்து மண்ணிலிருந்து எழுப்பினா நம்ம என்ன நெனச்சுப்போம்னா, ஓ! இனிமே வந்து தெய்வம் வந்து இந்த பிரளயம் வந்த அப்புறம் இது மாரி மண்ல இருந்து எழுப்பி ஜட்ஜ்மென்ட் டேல ஜட்ஜ்மென்ட் குடுக்க போறாங்க. ஆனா தெய்வம் தூலத்துல இருந்து அப்பவே வந்து நெறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. நீங்க வேணும் மகாமகத்துவம் மெய்வழி இளங்கலை கூட்டான் இந்த நூல் நீங்க படிச்சீங்கன்னா நெறைய விஷயங்கள் தெரியும். நம்மளுக்கு கீழ வைக்கவே முடியாது அந்த நூல் எடுத்து படிச்சோம்னா. அவ்ளோ ஆசையா இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கும். நேரம் தான் கஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்டின்ட்டு. ஒரு இப்ப அண்ணாசாமி ஆனந்தர் நெனைக்கிறேன். ஒரு பதிவுல கேட்டேன். அண்ணாசாமி ஆனந்தர் யாரு அப்டின்னு சொன்னா, கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. அண்ணாசாமி ஆனந்தர் தான். அவர் வந்து என்னன்னா நம்ம 15/3/1970 நம்ம மெய்வழி கலாசாலைன்னு சொல்லிட்டு தெய்வம் தூரத்துல இருக்க சொல்ல வந்து ஒரு கலாசாலை ஆரம்பிச்சாங்களாம் ஸ்கூல். பசங்களுக்குலாம் அங்க வந்து ஆனா, ஆவன்னா எல்லாம் சொல்லிக் குடுக்குறோம். மெய்வழி பத்திலாம் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு. அப்ப அவர் வந்து பெரிய ஐயா, சின்ன ஐயான்னு 2 பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவரு கேட்டிருக்காரு, "தெய்வமே ஆசிரியர்னா அது நீங்க தானே. எங்கள போய் நீங்க பெரிய ஐயான்னு சொல்றீங்க. நீ பண்ணுடா பாத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு ஒரு பதிவுல போன வாரம் கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அம்மாவாம். அவங்க தான் பெரிய அக்காவாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க வந்து அடக்கம் ஆயிட்டாங்களாம். அடக்கம் ஆவறதுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொத்து வித்து பணம்லாம் கொண்டு வந்து இவங்க கிட்ட குடுத்துட்டு போயிருக்காங்களாம். அவங்க அண்ணன் தம்பிங்கலாம் அழறாங்களாம், ரொம்ப ரொம்ப அழறாங்களாம். அப்போ தெய்வம் பார்க்குறாங்க, "என்ன இது அக்காக்காக இப்படி அழறாங்களே, ஏன்டா இப்படி அழறீங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப வந்து என்ன சொல்றாங்க இவங்க, இல்லங்க தெய்வமே, எங்களுக்கு வந்து போன வாரம் தான் எங்க குடும்ப சொத்து ஒண்ணு வித்தோம். அந்த பணம் இவங்க கிட்ட தான் குடுத்துருக்காங்க. வீடு முழுக்க தேடிட்டோம். எங்க வச்சாங்கன்னே தெரியல அந்த பணத்த. அ என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு சொன்னாங்களாமா. சரின்னு சொல்லிட்டு அங்க உள்ள வச்சுருங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், அப்போ தெய்வம் கேட்டாங்களாம் அவங்க கிட்ட வந்துட்டு, "சரிடா இப்ப என்ன அவள எழுப்புறேன் நீ கேட்டுக்கிறியா?" அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு, "அம்மா நீ கொஞ்சம் எழுந்துக்கோ" அப்படின்னு சொன்னதும் அந்த அக்கா வந்து எழுந்து தெய்வமே உத்தரவு தெய்வம்ன்னு எழுந்துட்டாங்களாம். அப்போ உடனே வந்து என்ன பண்ணாங்களாம், இவங்க வந்துட்டு, "ஏய் கேளுங்கடா" அப்படின்னு சொன்னாங்களாம் தெய்வம். உடனே அவங்க வந்து இது மாரி நம்ம சொத்து வித்த பணத்த எங்க வச்சிருக்க? அப்படின்னு சொல்லி கேட்டது, அந்த அம்மா சொல்லுச்சாம், "புளிப்பானைக்கு அடிக்கில பஞ்சனை கீழ வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லுச்சாம். உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா, போய் பார்த்தா கரெக்ட்டா அந்த புளிப்பானை கடையில அந்த சொத்து வித்த பணம்லாம் இருந்துச்சாமா. அப்புறம் அத எடுத்துட்டாங்களாம். இப்படி ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்களாம், அடக்கம் ஆயிட்டாங்களாம். உடனே அந்த அக்காங்கலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சுத்தி இருந்துட்டு, அடக்கம்னா என்னென்ன நடைமுறைகளோ அதெல்லாம் நடத்திட்டே இருந்தாங்களாம். திடீர்னு அந்த அம்மா எழுந்துட்டு, நம்ப காட்டுக்கு போனோம்னா, அந்த வாளிலாம் இருக்கும்ல அப்பல்லாம். அப்பாலாம் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. பெரியப்பாலாம் அந்த பெயிண்ட் பாக்ஸ. அத எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்களாமா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சா.
அக்கா நீங்க அடக்கம் தானே ஆயிருந்தீங்க, என்ன இப்ப எழுந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அம்மா உத்தரவு பண்ணாங்களா, இல்ல இல்ல அந்த அம்மா சொன்னாங்களாமா, இல்ல தெய்வம் கூட நான் போயின்னு இருந்தேன், எனக்கு நடக்கவே முடியல. அப்ப தெய்வம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீ போடி இப்போ, கொஞ்ச நாள் கழிச்சு நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன்ட்டு. அப்போ நான் அங்க பார்த்தேன், நம்ம அண்ணாங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க அங்க, நான் எல்லாரையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்து, நம்ப இன்னைக்கு மக்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அங்க. அந்த மக்களோட நம்மளுக்கு இது வந்து சும்மா அப்படிலாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ இந்த ஜீவ பிரயாணம், அடக்கம், அந்த தூலம் வந்து மண் தீண்டல அப்படிங்கிறதுக்கு இப்போ 2 எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஸ்ரீ ராமானுஜர் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, கோவிலுக்குலாம் போனா ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இன்ன அளவு இருக்கு. அவர் சமணம் போட்டு உக்காந்தாவே பார்த்தா நிக்கிற அளவுக்கு அந்த உடம்பு அப்படி இருக்கும். அதே மாதிரி கோவால புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் பாதிரியாரின் உடலும் இன்னைக்கும் அது மாதிரி வச்சுதான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த 10 அடையாளம் அப்படிலாம் நம்ம பேசுறச்ச வந்து இது எல்லாருக்குமே வந்துருமா அப்படின்னு சொன்னா அவசியம் இல்லை. இது எல்லாருக்குமே இந்த 10 அடையாளம் பார்த்து இது இருக்கா, வேர்க்குதா, மஞ்சள் நிறம் வருதா, சொடக்கு வருதா அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அது எப்படி யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, இத்தேவ அடையாளங்கள் ஆண்டவர்களின் வெறுப்புக்கு இலக்காகாமல் அவர்களை நிகரற்ற கிருபையாய் இறுதி நேரம் வரை பெற்றவர்களுக்கே கைப்பளிதமாகி நடந்து வருகிறது. இது சத்தியம். ஆண்டவர்களின் திருசந்நிதி அடைந்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் எப்பெரும் பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அப்பாவ சேரானது ஆண்டவர்களின் கிருபை என்னும் வெயிலினால் வெளியே யாருக்கும் தெரியாமல் உலர்த்த பெற்று இச்சாகா கலையின் பலனை அநேகம் பேர் பெற்று விளங்குவது எங்களுக்கிடையில் பிரத்யக்ஷம் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து நிறைய பேர் நினைப்போம் இவங்களுக்கு வந்து எப்படி வரும் இது மாதிரி அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் பாக்குற விஷயங்கள் வேற. ஆனா தெய்வம் வந்து அவங்க கிட்ட என்ன பாக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட சத்திய ஒட்டுதல், உண்மையான அன்பு, யதார்த்தம் அதுதான் பாக்குறாங்க. அதுக்குதான் வந்து இது யாரு முத்தி பெரிய ஆற்றுனாலும் இவங்களை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. இந்த லக்காபுரத்துல பண்ணாடி அம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எந்த படிப்பறிவும் இல்ல, உபதேசம் வாங்கல, மெம்பர் ஆகல, காஷாயம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. தெய்வத்தை வந்து பார்த்திருக்காங்க. தெய்வத்தை வந்து தரிசனம் பண்றச்ச அவங்க வந்து முக்காடு போட்டு குனிஞ்சு இருந்தாங்களாம். தெய்வத்துக்கு ஒரே கோவம் வந்துருச்சாமா. ஒரு தெய்வத்தை வந்து பாக்குறச்ச முகத்தை கூட காமிக்க மாட்டேன் என்னடின்னு ஒரு இடி இடிச்சாங்களாமா. தலையை வந்து ஒரு இடிச்சு முக்காடு எடுடி அப்படின்னு சொன்னாங்களாமா. அவங்க வந்து இப்படி முக்காடு எடுத்து பார்த்தா ஒரு பல்லு நீட்டிட்டு இருந்தா. அந்த அந்த முகத்தை வந்து அவங்க தெய்வத்துக்கிட்ட இவ்வளவு பெரியவங்க கிட்ட நம்ம வந்து பல்லு நீட்டிட்டு காமிக்க கூடாதுன்னு அச்சப்பட்டு அவங்க முக்காடு போட்டு இப்படி பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஓ இதுக்காக தானே இப்படி பண்ணி அடிச்சு ஒரே ஒரு கொட்டு வாங்கினாங்களாம். ஊருக்கு போனாங்களாம், அடக்காயிட்டாங்களாமா. அப்போ அவங்க வந்து மெம்பர் ஆகல, உபதேசம் வாங்கல, காஷாயம் வாங்கல, படிப்பறிவு இல்ல, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா அந்த ஸ்பரிச தீட்சை ஒன்னே ஒண்ணு தெய்வம் இப்படி இடிச்சாங்களே அதுக்கே வந்து அவங்க அடக்கமாயிட்டாங்க. அவ்வளோ பேர் போய் அவங்கள பார்த்தாங்களாமா. அப்படின்னு சொன்னா இப்போ யாருக்கு இந்த ஜீவ பிரயாணம் அந்தஸ்து வரும்னு சொன்னா அது நம்ம நிர்ணயிக்கவே முடியாது. அதுதான் வந்து சொல்றாங்க, முக்கோடி தர்மம் ஊந்தளித்த பேர்களை நரகத்தில் தள்ளவென்றால் உன் மனம் தான்றாங்க. தெய்வம் நினைச்சு இவங்களை நரகத்துக்கு போனா அவங்க போக வேண்டியதுதான். அவங்க எவ்வளவு இயல்பாவும் செய்தவருக்கு நீ வந்து சொர்க்கம் கொடுன்னு சொன்னா அது இவங்க நினைச்சா அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லியிருக்காங்க தெய்வம். அதுதான் இந்த மண்ல போட்டா அது என்ன நடக்குதுன்னு சொன்னா, தங்கத்தை மண்ணில் புதைத்தால் அது மனிதன் தேகம் போல் இரையாகி விடுமா? ஆகாது. அது மண் தீண்டாததோடு அதன் மாற்று ஏறி கூடி நிற்கும். தங்கம் ஒரு ஜட பொருள் தானே. ஆம், அதற்கு அந்த வல்லபம் இருந்ததால் சிருஷ்டியில் வைத்து உன்னதமான அப்போ மனிதனை வந்து மண்ல போட்டா அவனை வந்து மண்ணு சாப்பிட்டுடுது, மண்ணு அரிச்சிடுது. அப்போ அதை தங்கமா மாத்திட்டா அப்படி அரிக்காம இருக்கணும். அந்த செயலை யாரு செய்யறாங்க, யாரால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நம்மளோட மெய்வழிச்சாலை ஆண்டவர்களால மட்டும்தான் அதை செய்ய முடியுது. அதுக்கு யாரு அந்த தகுதி எப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஊன் உறக்கமற்ற மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவம் உடையவர்கள். மத்த யாரு சொன்னாலும் அவங்க போலி குருமார்கள் தான். அவங்கள நம்பி நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தேகத்தை வந்து மண் தீண்டுது மண் தீண்டுது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த தேகத்தை மண் தீண்டுறதுலயும் வந்து மூவகை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூவகை என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து
ஆண்டவர்கள் பற்றி நீதி தேகம் எடுக்கும் போது, இப்ப பிரளயம்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்துருது இல்லையா? அப்போ தேகம் நீதி தேகம் எடுக்கும் போது எம்முடைய மாணாக்கர்கள் இந்த மெய்யின் பால் அவர்களின் ஒட்டுதலுக்கு ஏற்ப 3 ரகமாக பிரிக்க பெறுவார்கள். இப்போ தெய்வம் வந்து கன்னி விராதவத்துல இருக்காங்க. கன்னி விராதவத்துல இருந்து நீதி தேகம் எடுக்க போறாங்க. அப்ப நீதி தேகம் எடுக்கிறச்ச பாப்பா சொன்ன மாதிரி 3 விதமாக மனிதர்களை பிரிப்பாங்க. அப்ப எப்படி அந்த 3 விதமான மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்களை பற்றி உருக்கமாக நினைத்தவுடன் அவர்கள் நீதி தேகத்தை கண்களால் பார்த்து கொண்டே அவர்களுடன் சம்பாஷிக்கலாம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்க வந்து நம்ம எப்படி தெய்வத்துக்கூட அட்டாச்மெண்டோட அன்போட இருக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி அங்க வந்து செக்ரிகேட் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தெய்வத்தை அவங்க பார்க்க முடியும், அவங்களோட பேச முடியும். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அவர்களை பற்றி உருக்கமாக நினைத்தவுடன் அவர்களின் குரல் மட்டும் கேட்குமா, சம்பாஷிக்கலாம், ஆனால் நீதி தேக உருவம் கண்ணுக்கு புலப்படாது. ஒருத்தருக்கு தெய்வத்தை பார்க்க முடியாது, ஆனா அவங்க கூட பேச மட்டும் முடியும். 3வது குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னா, ஆண்டவர்களை பற்றி உருக்கமாக நினைத்தாலும் அவர்களின் குரல் கேட்காது, உருவம் தெரியாது, ஆனால் நீதி தீர்ப்பின் போது அவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கணுமோ அது மட்டும் கிடைக்கும். இது மாதிரிதான் அந்த 3 டைப் ஆஃப் பீப்புளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முக்கோடி தர்மம் ஓந்தளித்த அன்போரை தக்கோடி நரகமதில் தள்ளவென்றால் உண்மனம்தான் அப்படின்னு சொல்லி பாட்டையார் சொல்லி வச்சிருக்காங்க. சோ இந்த மெய்ல போடு போக்கா இருப்பவர்களுக்கு ஒரு காலம் கிட்டாது, இந்த மெய் வந்து ஒட்டவே ஒட்டாது. இது வந்து நம்ம மனசுல ரொம்ப ஆணித்தரமா பதிஞ்சு வச்சுக்கணும். இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த தேகத்தில் மண் தீண்டாடுதுன்னு 3 வகை அடையாளங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, சில பேருக்கு வந்து நம்ம மண்ல வந்து படுக்கையில வச்ச அப்புறம் இந்த ரோமம் இருக்குல்ல, இத கூட மண் தீண்டாம ஒரு வகை பீப்புள் இருப்பாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தேகத்தை வந்து ஓரளவுக்கு மண் தீண்டிடும். 3வது வகை பீப்புளுக்கு வந்து முழுக்கவே தேகம் மண் தீண்டிடும், வெறும் ஜீவன் மட்டும் அங்க அடக்கி இருக்கணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தெய்வம் வந்து உனக்கு வந்து ஜீவ இதோட முக்தியோட தூள முக்தியும் கொடுக்குறேன்னா, அப்ப வந்து நமக்கு மண் தீண்டாம அப்படி முழுசா இருக்கணும். தெய்வம் நம்மள வந்து மண்ல இருந்து எழுப்புறச்ச நம்ம முழு தேகத்தோட இந்த யவனத்தோட இந்த அழகோட எழுந்துக்கணும் தான் நம்ம ஆசைப்படணும். அப்ப அதுக்கு நம்ம பாடுபடணும் இல்லையா? அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அடக்கம் ஆயிட்டாரு, 4 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அடக்கம் ஆயிட்டாரு, 4 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு அடக்கம் ஆயிட்டாரு, அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கம் ஆனாருங்க, அவருக்கு நிறைய தவப்பலன் இருக்கும்னா அப்படின்னா இல்ல. அவங்க மண்ணில் அடக்கம் ஆரச்சு அவங்க கையில எத்தனை தவப்பலன் இருந்ததோ அதுதான். அது எவ்வளவு நாள் ஆனாலும் அவங்க எழுப்புறச்ச அந்த தவப்பலன் தான். அவங்க கையில 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாங்க அப்படின்னா 40 வருஷம் கழிச்சு எழுப்புறச்சு அது வட்டி போடாது, குட்டி போடாது. அந்த 4 லட்சத்தோட தான் தெய்வம் எழுப்பி அந்த பலனை தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால எப்ப அடக்கம் ஆறாங்கன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு தவப்பலனோட அடக்கம் ஆறாங்கன்னா அந்த தவப்பலனை மாண்ட அப்புறம் சம்பாதிக்கவே முடியாது, மாண்டதுக்கு அப்புறம் சம்பாதிக்க முடியாது. இந்த தூள தேகத்திலே இருக்கிறதான் வந்து நம்ம சம்பாதிக்கணும். அதே மாதிரி இந்த ஜீவ பிரயாண செயலை எந்த கடையிலும் எங்கேயும் விக்கல போய் நம்ம வாங்குறதுக்கு அத தெய்வத்தோட அன்பை இரக்கம் பெறதுனாலதான் நம்ம வந்து அதை சம்பாதிக்க முடியும். ஜீவ பிரயாணமானவர்கள் இத்தூலத்தை விட்டு நித்திய தூலத்தில் புகுந்து கொள்ளப்படினால் 1 கோடி எண்ணம் தொலைந்து வேறொரு எண்ணமே இல்லாமல் ஒரே நித்திய எண்ணத்தில் லயித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு உன்போல் இனி பாடில்லை, அந்த கரையில் வந்து சேர்ந்து கொள்வார்கள். எமது கையகத்தில் ஆகி சுத்த பிரயாணமானவர்கள் உயிர் அடங்கி வெகுநேரம் ஆன பிற்பாடும் நாம் அனுப்புகிற காஷாய தீர்த்தத்தை சாப்பிடுகிறார்களே, இந்த அருங்காரண அதிசயம் உலக மக்களுக்கு ஏன் படவில்லை அப்படிங்கிறாங்க. இவ்ளோ தெரியுது, ஒரு அதிசயம்னா ஓடி போய் பாக்குற மனுஷன் தானே நீ. ஒரு செத்த பிம்பம் ஒரு தீர்த்தம் குடிக்கணும், அதை பார்த்துட்டு ஆமா என்னவோ சொல்றாங்கட்டு திரும்ப போய் நீ பழைய விறகையே திரிக்கிற மாதிரி திரிச்சுட்டு இருக்கேன், அந்த அதிசயத்தை ஏன் நீ நினைச்சு பார்க்க மாட்டேன், நாமும் அது மாதிரி ஆகணும்னு ஏன் நினைக்க மாட்டேன்னு சொல்லி தெய்வம் அவர்கள் வருத்தப்படுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். மெய்வழி வரதராஜ் அனந்தரின் மனைவியார் மெய்வழி சாவித்ரி அனந்தகி அவங்க ஜீவ பிரயாணம் ஆயிட்டாங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, தெய்வம் உத்தரவு பண்றாங்க, அவர்களிடத்தில் ஒரு தலைமுறை காலம் குடியேறிந்த சிவம் தன் முகத்துக்கு நேராக அவள் ஜீவன் என்று திரும்பியதும் அவளை நோக்கி அது இளநகை பூக்கவும் அவளும் அந்த திவ்ய தரிசனையை கண்டு பேரானந்தம் பெருமகிழ்ச்சி பூத்தாள். அந்த தெய்வீக மகிழ்ச்சி பிறங்க பிரயாணமான அடையாளமே அவள் முகத்தில் நீங்கள் கண்ட அந்த அதிசோபன காட்சி அப்படிங்கிறாங்க.
இன்னொரு இடத்துல தெய்வம் சொல்லுவாங்க, தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. மெய்வழி முகமது காசிம் அனந்தரை பத்தி என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்கன்னா, இவனை போலத்தான் எல்லோரும், இவன் பிறந்தான், வளர்ந்தான், படித்தான், கல்யாணம் ஆனதும் கல்யாணத்தின் மல்லிகை பூ வாசனை தாங்க முடியாமல் மயக்கமற்று விழுந்தான். எதிலிருந்த ஒரு 40 வயதுடைய ஒருவரை சுட்டிக்காட்டி, முன்னே இவனை போல் எவ்வனமாக இருந்தான், இப்போது போய் விட்டான். இந்த நேரத்தில் அவனுக்கு யார் துணை? பழந்தாதி தேவர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவர்களை தவிர வேறு துணை இல்லை. அந்த நித்திய துணையை தேடிக்கொண்டால் தொடர்ந்து, அப்போ என்றைக்கு இருந்தாலும் இந்த தூலம் நம்முடையதல்ல, எம்முடைய சொந்த தூலம் அந்த நித்திய தூலமாகும். அதை அடைவதற்கு இப்பவே ஒரு துணை தேடிக்கொள்வது. அப்படி தேடிக்கொள்ளாதவன் கடை கெட்ட மூதேவியிலும் மூதேவி அப்படின்வாங்க. அப்போ உன்னை படைத்தது இந்திரியம், அது வெளியாகி பறிக்கப்பட்டு இருந்தால் செத்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி அது வெளியாகாமல் பிரயாணமான உள்ளேதான் இருக்கிறான், சாகவே இல்லை என்றாகிறது. அவரைத்தான் அடக்கமானவர் என்று சொல்ல வேண்டும். அவன் ஸ்வர்கலோக வித்தாக ஆகிறான். சாவா வரம் பெறல் என்பது இதுவே அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த முத்தி பேரு பூர்த்தி பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா, தெய்வம் வந்து ஒரு அனந்திக்கு பத்தி பேசுறச்ச ஒருத்தர் வந்து அவங்க போட்டோவை காமிச்சு சொல்றாங்க, இது மாதிரி இவங்க வந்து அடக்கம் ஆயிட்டாங்க தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு. விஷாலாட்சி அனந்திகி அப்படின்னு நினைக்கிறேன். அது கொண்டு வந்து அவங்க கிட்ட காமிச்சிட்டு பாருங்க எவ்வளோ, அதை பார்த்துட்டு தெய்வம் தேவக்கோட்டை, அதாவது கோடாயுதக்கூர் 56வது வாக்கியம். தேவக்கோட்டை டாக்டர் மெய்வழி கிருஷ்ணா ஆனந்தரின் மனைவி மெய்வழி விஷாலாட்சி அனந்தகி பேரின்ப பரிசுத்த ஜீவ பிரயாணத்தன்று எடுக்கப்பெற்ற போட்டோவை ஆண்டவர்களின் திருமுன்பாக காட்டப்பெற்ற போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம். 1 கோடி கொடுத்தாலும் இம்மாதிரியான சிறப்பு கிடைக்குமா? கல்யாணமான அந்த வயதில் இருந்ததை விட எவ்வன அழகும் மகிழ்ச்சி பூப்பும் அல்லவா இப்போது மிளிர்கிறது. தூளத்தை விட்டு புறப்படும் அந்த கடைசி நேரத்தில் நாம் கொஞ்சம் வேறு விதமாய் பிரட்டி இருந்தோமானால் அந்த வாழ்வு போச்சே. அப்போ எவர் உதயம் வந்து எட்ட முடியாத அந்த யமன்பதி எல்லையில் யமனின் அதாவது வல்லபத்தை கை தட்டி விட்டு நமக்கு வந்து கைப்பிடிச்சு நம்மளை தூக்கி நிறுத்ததுக்கு ஒரு துணியை நம்ம தேடிக்கணும். அந்த எல்லையில மட்டும் தெய்வம் வந்து நான் கொஞ்சம் லேட்டா வரேன், அப்புறம் பாத்துக்கலாம் நினைச்சா நம்ம கதி அதோ கதி ஆயிடும். அப்படி அவங்க நினைக்காம நம்மளுக்கு வந்து உதவி புரியறதுக்கு நம்ம தான் வந்து அவங்க கிட்ட அன்பை இருந்து அவங்க அன்பை பெறணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்தில் நாம் கொஞ்சம் வேறு விதமாய் பிரட்டி இருந்தோமையானால் இந்த வாழ்வு போச்சே. அப்புறம் கர்ப்பாந்த கோடி கால வாழ்க்கை போய் கர்ப்பாந்த கோடி கால அவஸ்தை அல்லவா வந்துவிடும். இத்தூளத்தை படைத்த நாதம் வெளியேறி விட்டதென்றால் எல்லாம் போய் நாட்டமும் அவலட்சணமும் வந்து கப்பிவிடும். ஆனால் அந்த நாதம் உள்ளடங்கி இருந்து நறுமண ஏற்றம் உருவதால் தான் ஜீவரத்னத்தின் பிரகாசம் இம்மாதிரியான அழகையும் மகிழ்ச்சியும் முகத்தில் வாரி இறைக்கிறது. இது இறை சக்தியின் பெருங்கருணை செயல். மெய்வழி, அதாவது 4/5/67 அன்று தெய்வம் உத்தரவு பண்றாங்க, மெய்வழி விஷாலாட்சி அனந்தகி ஜீவ பிரயாணமான வாக்கியம் ஓத பெற்ற பின், அதாவது கோடாயுதக்கூர் வாக்கியம் 56 அது ஓத பெற்ற பின் இது ரொம்ப முக்கியமா, இதை பிரதிவாரமும் படித்தால் யவ்வனம் வளரும். அந்த மெய்வழி அம்மாவோட ஜீவ பிரயாண விஷயத்த பிரதிவாரம் ஒவ்வொரு வாரமும் சபையில பேசணும் அப்படின்னு சொன்னா படித்தால் யவ்வனம், யவ்வனம்னா என்ன? இளமை, அழகு, களிப்பு, அதுதான் வந்து யவ்வனமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இளமை அழகுலாம் வேணும்னா உங்களுக்கு வாரம் வாரம் இந்த கோடாயுதக்கூர் வாக்கியம் இது வாக்கியம் 56 அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு தெய்வம் உத்தரவு இருக்குது. படித்தால் யவ்வனம் வளரும். சோ நம்ம இன்னைக்கு பிரகாச பயணம், பிரகாச பயணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவ பிரயாணம்னா என்ன, அடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஜீவ பிரயாணம் எப்படி நிகழ்கிறதுன்னு பார்த்தோம். எப்படி நிகழ்கிறது? ஒரு ஆசானின் ஒரு உண்மையான குரு, போலி குரு இல்ல, சத்தியமான நிச்சயமான மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவங்களுடைய ஊனுறக்கமற்ற மெய்குரு மூலமா தான் இந்த ஜீவ பிரயாணத்தை நமக்கு கொடுக்க முடியும். ஜீவ பிரயாணம் அடையாளங்கள் என்னன்னு பார்த்தோம். யாருக்கு கிடைக்கும் ஜீவ பிரயாணம் பார்த்தோம். ஜீவ பிரயாணம் அந்த அன்பும் இரக்கமும், குருவின் அன்பும் இரக்கமும் பெற்றவங்களுக்கு தான் கிடைக்கும்னு பார்த்தோம். அப்போ வந்து ஜீவ பிரயாணமானவர்களை படுக்கையில் வைப்பது, படுக்கை ஏன் வைக்கிறாங்கன்னு பார்த்தோம். தேக முக்தி பத்தி பார்த்தோம். பிருத்த யோகத்தை பத்தி பார்த்தோம். மண் தீண்டதுல 3 வகையை பார்த்தோம். அந்த ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி அதை பத்தி நம்ம விட்டோம். ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி அப்படின்னா 40வது நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி. அது ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த அடக்காய் ஜீவ பிரயாணம் ஆனவங்க அங்க வந்து எல்லா
நினைவுகளும் தொலைந்து ஒரே நினைவா, தெய்வ நினைவா ஒரு எக்களிப்புல ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மனக்குறை இருக்குமா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நல்ல வசந்தத்த நம்ம கலந்திருக்காங்க தெய்வம். இவ்ளோ ஒரு சந்தோஷத்த நம்மள வச்சிருக்காங்க. ஆனா நம்ம தூரத்துல இருந்தப்ப அவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே நம்மளுக்கு. இன்னும் நெறைய நமக்கு தெய்வம் நம்ம பண்ணியிருக்கணுமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குமா. அதுக்காக தான் அவங்க உற்றார், உறவினர்கள், சொந்தக்காரங்கலாம் அவங்களுக்கு இப்ப வாய் பேச முடியாது, செயல்பட முடியாதனால, அவங்களுக்கு சார்பாக நாம் தெய்வத்துக்கு காணிக்கை வச்சு அந்த 40வது நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி நம்ம கொண்டாடணும். இந்த ஆண்டு பூர்த்திலாம் கொண்டாடுறோம் இல்லையா? அப்படி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா, அவங்க ஜீவப்பிரயாணமான அவங்களோட ஆசீர்வாதம் மற்றும் தெய்வத்தோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த ஆன்ம சஞ்சாரி உரிமை காட்சி கொண்டாடுவதன் நோக்கம். ஜீவ பிரயாணத்தில் கலந்து கொள்வதில் வரும் தவ பலன்னா தெய்வம் 3 வருட தவ பலனை அளக்கிறேன்னு சொல்லிட்டு உத்தரவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படுக்கையில வச்ச அப்புறம் முழு வணக்கம் பண்ணுவாங்க இல்லையா? அங்க கலந்துட்டோம்னா, இப்ப போய் நம்ம அங்க விடுதியில பார்க்கிறோம். அவங்க அது 3 வருஷ தவ பலனு. கடைசி வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்டு படுக்கையில வச்சுட்டு முழு வணக்கம் பண்ணுவாங்க. அங்க அதுல கலந்துட்டா அது ஒரு 1 வருஷம் டோட்டலா 4 வருஷம் தவப்பலன்னு சொல்லியிருக்காங்க. தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆலயத்துல ஒரு தீர்த்தம் போட்டுக்கணும். ஏன் தீர்த்தம் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க கூட நம்ம பழகி இருப்போம். அவங்க கூட அந்த நினைவுகள் எல்லாம் அந்த சோகம் நம்ம முகத்துல இருக்கும். கப்பி இருக்கும் இல்லையா? அத நிவர்த்திக்காகவே தான் அந்த தீர்த்தத்த போட்டுக்கணும்ன்றாங்க. தீர்த்தத்த போடுறது ஏன் அந்த பிம்பத்த படுக்கையில வைக்கிறச்சு 3 தடவ தான் தீர்த்தம் குடுக்கணும்ன்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். அப்போ ஜீவ பிரயாணம் ஆகப் போகிறோம் என்பதை அவங்களுக்கு அறிய முடியும்னா, சத்தியமாக, நிச்சயமாக அறிய முடியும். அதுக்கு நெறைய சாட்சிகள் இருக்கு. நேரம் இன்மை காரணமாக இங்க நீங்கலாம் இப்போ பல வேலைகள் இருக்கிறதுனால, நான் இத்தோட இந்த முத்தி பேருரைய நான் இத்தோட இங்க ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நமது தெய்வம், நமது குல தெய்வம் தான் ஊனுற அதாவது மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடா தவமுடையவர். அப்படி இருக்கவங்க தான் மெய்குரு. அப்படி இல்லாதவங்கள மெய்குருவா நம்ம கொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாது. இதோட என் பேச்சு ஸ்டாப் அப்படின்ட்டாங்க. நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயமாய் வாய்க்கும் அந்த சொர்க்கபதி வாழ்வு. மீண்டும் மீண்டும் முத்தி பேருரை தொடரும். நமஸ்காரம். அவருக்கு முடிச்சதுமே